வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 2023 கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர், இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பருடைய ஜிஎஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜிஎஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்டி வந்து தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஆப்டி 25 கொஸ்டின்ஸ் அது தனியாக பார்த்துப்போம். இப்போது இதில் ஜிஎஸ் மட்டும் பார்க்குறோம். இது வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் கம்ப்ளீட்டாக அப்படியே லைனாக கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை டாபிக் வைஸ், யூனிட் வைஸ் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி யூனிட் வைஸ் நம்ம கொஸ்டின்ஸ் போட்டோம்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம மெத்தட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நம்மளோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் யூனிட் 8க்கு தேவையான உரைநடை வந்து செய்யுள் பகுதி மட்டும் நம்ம ஆல்ரெடி ஒரு நியூ புக்கில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். 6th அப்புறம் 7th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பார்க்கலான்னு அந்த வீடியோஸ் பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் விச் கண்ட்ரி? ஸோ எந்த நாட்டில் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து செப்டம்பர் 1787 வந்து இது வந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ யூஎஸ் கான்ஸ்டியூஷனுங்கிறது உலகத்திலேயே முதல்ல அடாப்ட் பண்ணப்பட்ட கான்ஸ்டியூஷன் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ எப்போனா செப்டம்பர் 1787 1787 இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஜேம்ஸ் மேடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அம்பேத்கர் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி யூஎஸ் கான்ஸ்டியூஷனுக்கு ஜேம்ஸ் மேடிசன் இவர் தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரோட் த மாடல் ஃபார் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனுக்கான மாடல் டிராஃப்ட் கொடுத்தவர் ஜேம்ஸ் மேடிசன். ஸோ அப்போ யூஎஸ் கான்ஸ்டியூஷனுங்கிறது தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன், ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 7 ஆர்டிக்கல், அப்புறம் பிரியாம்பல், அப்புறம் க்ளோசிங் என்டாஸ்மெண்ட், அடிஷன் கான்ஸ்டியூஷன் ஆஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய டோட்டலாக 7 ஆர்டிக்கல் தான் இருந்திருக்கு. ஸோ 7 ஆர்டிக்கல் மட்டும் இருக்கக்கூடிய யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான் உலகத்தில் அரசியலமைப்பின் கருத்தாக முதலில் தோன்றிய நாடு வந்து அமெரிக்கா தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் யூஎஸ். அடுத்து, பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன்டு பை பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட். ஸோ அது பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தோம்னா டிசைன் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் தான். யாருன்னா எட்வின் லூட்டியன்ஸ் எட்வர்ட் பேக்கர் இன் 1912 வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணது 1927 1927. இதோட ஓப்பனிங் செரிமனி பண்ணது வந்து அப்போ வைஸ்ராயாக இருந்த லார்ட் இர்வின் தான் ஓப்பனிங் செரிமனி வந்து பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நமக்கு இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் யாருன்னா எட்வின் எட்டியன்ஸ் அண்டு ஹெர்பர்ட் பேக்கர். ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா inaugurated at மெட்ராஸ் in the year. ஸோ இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை, அது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அதாவது அர்பன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கம் தான் முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது. இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஹேவிங் ஏ பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 1 மில்லியன். ஸோ மோர் தென் 1 மில்லியன்னா 10 lakh, மோர் தென் 10 lakh 10 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குன்னா அதை வந்து முனிசிபல் கார்பரேஷனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதே வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தால் ஆக்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக அறிவிப்பாங்க. ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா வந்து எப்போனா மெட்ராஸ் வந்து 1688 1688
அதுக்கு அடுத்தது பாம்பே அண்ட் கல்கத்தா 1726 1726 பாம்பே அண்ட் கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் சென்னை எந்த வருஷம்னா 1688. Under which article president vested with the power to proclaim state emergency? ஸோ எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம எமர்ஜென்சி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் படிப்போம் அரசியலமைப்பில். ஸோ 3 ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, ஸோ தேசிய நெருக்கடி. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 356 சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 360 சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. ஸோ 3 ஆர்டிகல் 352, 56, 360. 52ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, 56 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கக்கூடியது ஸ்டேட் எமர்ஜென்சி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 356. In which country is ruling two-party system? ஸோ எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை நடைமுறை உள்ளது? ஸோ இருகட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் பார்ட்டி சிஸ்டம். ஸோ நம்ம மொத்தம் ஒன் பார்ட்டி சிஸ்டம், டூ பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம்னு 3 விதமாக இருக்குது. ஒன் பார்ட்டி ஒரு கட்சி எங்கெங்கே இருக்குன்னா சைனா, அப்புறம் ஒன்லி த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இஸ் அலோட் டு ரூல். ஸோ சைனாவில் பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அங்கே வந்து ரூல் பண்ண முடியும். ஸோ சைனாங்கிறது ஒன் பார்ட்டி சிஸ்டம். டூ பார்ட்டி சிஸ்டம்னா ரூலிங் பார்ட்டி அப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஸோ யூஎஸ், அதுக்கப்புறம் யூகே, யுனைடெட் கிங்டம், இது ரெண்டுமே வந்து டூ பார்ட்டி சிஸ்டம். ஸோ யூவில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய யூஎஸ், யூகே ரெண்டுமே வந்து டூ பார்ட்டி சிஸ்டம். ஸோ யூஎஸ் 2 எழுத்து டூ பார்ட்டி சிஸ்டம், யூகே 2 எழுத்து டூ பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் நிறைய பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ மோர் தென் 2 பார்ட்டிஸ் அப்படின்னா இந்தியா. ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் இந்தியா சொல்லலாம். ஸோ எந்த நாட்டில் இருகட்சி ஆட்சி முறை டூ பார்ட்டி சிஸ்டம்னா யூஎஸ், அப்புறம் யூகே. இந்த யூஎஸ் வந்து வராது, இது வந்து சோவியத் யூனியன். ஸோ ரஷ்யா இது கிடையாது. ஸோ யூஎஸ் அப்புறம் யூகேல டூ பார்ட்டி சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து யூகே. அடுத்து மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஓட் அப்படிங்கிறது என்ன? ரைட் டு ஓட், ரைட் டு ஃபார்ம் யூனியன், சங்கம் அமைக்கும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, குழந்தை தொழிலாளர், இதெல்லாம் கொடுத்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது நமக்கான அரசியல் உரிமை, பொலிட்டிக்கல் ரைட்ஸு. ரைட் டு ஃபார்ம் யூனியன், சங்கம் அமைக்கும் உரிமை அப்படிங்கிறது சுதந்திர உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், நமக்கான சுதந்திரமாக இருக்க சங்கம் அமைக்கக்கூட உரிமையை தான் சுதந்திர உரிமை. ரைட் டு ப்ரெசர்வ் ட்ரெடிஷன், பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை நம்மளுடைய கல்ச்சுரல் ரைட்ஸ், பண்பாட்டு உரிமை. சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. Fifth, 5-year plan. According to growth rate, which 5-year plans did not attain the target? ஸோ வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ டார்கெட்டு ரீச் பண்ணாத 5-year பிளான்ஸு எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம். செகண்ட் 5-year பிளான் அப்படிங்கிறது 56 to 61 வரைக்கும். இது வந்து ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. டிராஃப்ட் பண்ணது யாருன்னா பிசி மகளானோபிஸ். போய் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அமைப்பு ரீதியான மாற்றம் வந்து குயிக்க கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பிளான் வந்து போடப்பட்டிருக்கும். கவர்மெண்ட் இம்போஸ்ட் டரிஃப்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. ஸோ இம்போர்ட் பண்ணுறது மேலே டரிஃப்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் 4.5, பட் அச்சீவ் பண்ணது 4.27. ஸோ 4.5 டார்கெட்டு, அச்சீவ் பண்ணது 4.27. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபெயில்டு. அடுத்து தேர்டு 5-year பிளான் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட். ஸோ கோதுமை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சரு, அடிஷ்னல் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர். ஸ்டேட்ஸ் வேர் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஸ்டேட்ஸுக்கிட்ட செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் கல்வியை கொடுக்குறாங்க, மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் டு பிரிங் டெமோக்ரஸி டு த கிராஸ் ரூட்ஸ் லெவல். பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1961 to 66. ஸோ டார்கெட் பார்த்தோன்னா 5.6, அச்சீவ் பண்ணது 2.4. ஸோ பாதி கூட அச்சீவ் பண்ணல.
சாரி பாதி தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 5.6 க்ரோத் ரேட் டார்கெட்டு அச்சீவ் பண்ணது 2.4. அப்போ இதுவும் வந்து ஒரு ஃபெயிலியர் தான். அடுத்து 66லேருந்து 69 வரைக்கும் பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 66, 67, 68 to 69 வரைக்கும் பிளான் ஹாலிடேஸ். ஏன்னா சைனோ இண்டியன் வார், ஸோ அப்புறம் இண்டோ பாகிஸ்தான் வார் இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால பிளான் ஹாலிடே போட்டிருப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு 3 வருஷத்துக்கு பிளான் ஹாலிடே போட்டிருப்பாங்க. அடுத்தது 69 to 74ல் 4 to 5 இயர் பிளான் வரும். இது வந்து 69 to 74 வந்து அண்டர் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்திரா காந்தி. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருப்பாங்க. இவங்களுடைய தலைமையில் 4 to 5 இயர் பிளான் பேஸ்ட் ஆன் கட்கில் ஃபார்முலா. Gudgill formula, great deal of emphasis laid on growth with stability and progress towards self-reliance. Self-reliance இப்போ வந்து என்ன சொல்கிறோம், ஆத்ம நிர்பார் அப்படின்னு கொடுங்க. செல்ஃப் ரிலையன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஒரு பிளான் தான் கட்கில் ஃபார்முலா. நேஷனலைஸ்ட் 14 மேஜர் இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பூஸ்டட் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த பீரியடில் 14 இந்தியன் பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கிரீன் ரெவல்யூஷனும் பூஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் வாஸ் ஆல்சோ லான்ச்டு. டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா, ஸோ இது வந்து டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா அப்படின்னா அந்த வறட்சியை வந்து தடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் வந்து 5.6, பட் க்ரோத் ரேட் ஆக்சுவல் அச்சீவ் பண்ணது 3.3%. ஸோ இதுவும் வந்து ஃபெயில்டு. அப்போ நமக்கு 2, 3, 4 இது மூணுமே வந்து நமக்கு ஃபெயில்டு 5 இயர் பிளான்ஸ் தான். ஸோ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது மூணுமே நமக்கு இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கை அறிவித்த ஆண்டு. முதல் தொழிற்கொள்கை. ஸோ மொத்தம் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்ன்னு பார்த்தோம்னா எத்தனை போட்டிருக்காங்கன்னா 1948, 56, 77, 80, 90, 91. ஸோ 91ல் தான் எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 48, 56, 77, 80, 90, 91லலாம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948ல். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பப்ளிக் செக்டார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து பப்ளிக் செக்டார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஆர்ம்ஸு, அம்யூனிஷன், அட்டாமிக் எனர்ஜி அண்டு ரயில் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த டிஃபென்ஸ் எல்லாமே டிஃபென்ஸு, ரயிலு, அப்புறம் அணு ஆயுதங்கள் இது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பேசிக் ஆர் கீ இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டார். ஸோ பப்ளிக்கு ப்ளஸ்ஸு ப்ரைவேட் செக்டார் ரெண்டுமே இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடியது. மொத்தம் 6 இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க. கோல், அயான் அண்ட் ஸ்டீலு, ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங், ஷிப் பில்டிங், மேனுஃபேக்சர் ஆஃப் டெலிஃபோன், டெலிகிராஃப் அண்ட் வயர்லெஸ் அப்பாரட்டஸ், இந்த மினரல் ஆயில், ஸோ மைன்ஸ் இது எல்லாமே வந்து கீ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து செட்டப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செட் பண்ணுவாங்க வித் ப்ரைவேட்டோட ஹெல்ப்போட. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் செக்டார் என்டர்பிரைசஸ் வேர் அலோவ் டு கண்டினியூ. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 3வது டைப் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார். ஸோ ப்ரைவேட் செக்டார் தான், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ப்ரைவேட் செக்டார். ஸோ 18 இண்டஸ்ட்ரீஸ். கெமிக்கல், ஹெவி கெமிக்கல்ஸ், சுகர், காட்டன், டெக்ஸ்டைல் அண்ட் உல்டன் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட், பேப்பர், சால்ட், மிஷின் டூல்ஸ், ஃபெர்டிலைசர், ரப்பர், ஏர் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃப்ளைட்ஸு, இது ஷிப்பு, ஃப்ளைட்டு, கார்கோ ஷிப்ஸு இப்போ இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு இருக்கும். பட் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல் வந்து மேலே இருக்கும் ப்ரைவேட் மேலே. மோட்டார், டிராக்டர், எலக்ட்ரிசிட்டி. ஸோ 3 விதமான இண்டஸ்ட்ரீஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ அது லான்ச் பண்ணது எப்போனா 6 ஏப்ரல் 1948. 6 ஏப்ரல் 1948 தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது. இன் இந்தியா டேக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங். ஸோ இந்தியாவில் உள்ள வரிகள், இந்தியாவில் என்னென்ன வரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 2 விதமான வரி இருக்குது. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் டேக்ஸ்னால் டைரெக்டாக அந்த டேக்ஸ் போய் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவார். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் மறைமுகமாக கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் வந்து போகும். ஸோ டேரெக்டாக பே பண்ணக்கூடியதெல்லாம் வந்து என்ன டேக்ஸ்னால் ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி நிலவரி, சொத்து வரி, பர்சனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, அப்படி இல்லைன்னா அசட் டேக்ஸு, கிஃப்ட்டு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு. ஸோ கிஃப்ட்டும் வந்து இங்கே வந்து டைரக்ட் டேக்ஸு தான். இன்கம் டேக்ஸும் டைரக்ட் டேக்ஸு தான். டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம அந்த டேக்ஸ் பேரே போய் கட்ட வேண்டியது இருக்கும். அதில்
இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பொருள் வாங்குறோம்னா நம்ம அந்த கடைக்காரர் வந்து டேக்ஸ் பே பண்ணிடுவார், நம்ம போய் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸில் தான் வரும். அதேமாதிரி வேல்யூ ஆடட் வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டு அல்ல ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இந்தியாவில் மொத்தம் நேர்முக வரி அப்புறம் மறைமுக வரி ரெண்டுமே வந்து இந்தியாவில் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே இந்தியாவில் இருக்குது. தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கான அந்த மசோதா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 29 மார்ச் 2017, 2017 மார்ச் மாதம். ஆக்ட் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன் 1 ஜூலை 2017. நடைமுறைக்கு வந்தது 1 ஜூலை 2017. இதனுடைய மோட்டோ என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே ஒரே டேக்ஸாக இருக்கணும், ஒரே மார்க்கெட்டாக இருக்கணும். அதுதான் ஜிஎஸ்டியோட குறிக்கோள். ஸோ பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணது 29 மார்ச் 2017. நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1 ஜூலை 2017. அடுத்து ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி, ரைத்து வாரி, நில உடைமை முறை. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1793. ஜமீன்தாரி அப்படிங்கிறது எந்தெந்தன்னா இங்கே பெங்கால், வங்காளம், நார்த் மெட்ராஸு அண்டு பனாரஸ். ஸோ இங்கே பெங்கால் ரீஜனில் கொண்டு வரப்பட்டதான் ஜமீன்தாரி முறை. ஸோ ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து இப்போ வந்து ஜமீன்தார்கிட்ட வந்திருக்கும். ஸோ ஒரே ஒரு தனிநபர்கிட்ட நில உரிமை இருக்கும். டேக்ஸ் கட்டக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜமீன்தார்கிட்ட தான் இருக்கும். இவர் வந்து ஒரு சிங்கிள் பர்சன். இதை கொண்டு வந்தவர் யாருன்னா காரன் வாலிஸ். அவர் தான் வந்து ஜமீன்தாரி முறையை ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பார் 1793. அடுத்து மகள்வாரி முறை அப்படின்னா இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஸோ ஹோல் வில்லேஜ் ஆர் கம்யூனிட்டி, இவங்க எல்லாமே அந்த மொத்த வில்லேஜும் வரி கட்ட பொறுப்பு. ஸோ 1822 மெட்ராஸில் 1822 ஆக்ரா அண்ட் அவத், பஞ்சாப் அண்ட் சென்ட்ரல் இந்தியா. ஸோ ஆக்ரா, அவத், பஞ்சாப், இங்கே சென்ட்ரல் இந்தியா. ஸோ இந்த சென்ட்ரல் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது மகள்வாரி 1822. ஹோல் வில்லேஜ் ஆர் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், நிலவரி சிஸ்டம். ஹோல் வில்லேஜும் அதுக்கு வந்து பொறுப்பு. கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங். அடுத்து ரைத் வாரி 1792 மெட்ராஸில் கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ், பாம்பே, பீகார், சென்ட்ரல் இந்தியா. இண்டிவிஜுவல் ரைத் வாரி இண்டிவிஜுவல் அப்படின்னா இது வந்து ஃபார்மர் தான் இதுக்கு வந்து ஃபார்மர், அதாவது ஃபார்மராக உழுபவர் தான் நில உரிமை, உழுபவர் தான் அவர்கிட்ட தான் நில உரிமை இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்ரோ. ஸோ மெட்ராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ரைத் வாரி சர் தாமஸ் மன்ரோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து இண்டிவிஜுவல் ஃபார்மர், டில்லர், அவர் தான் இதுக்கு வந்து அவர்கிட்ட தான் லேண்ட் ரைட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொறுத்து பார்த்தோம்னா ஜமீன்தாரி அப்படிங்கிறது லேண்ட் லாட் சிஸ்டம். ஸோ அதாவது சரியாக புரிந்துள்ள இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஜமீன்தாரிங்கிறது லேண்ட் லாட் சிஸ்டம். ஸோ ஜமீன்தார் முறை அப்போ இது வந்து கரெக்டு. மகள்வாரி அப்படிங்கிறது ஓனர் ஆஃப் கல்டிவேட்டர், சொந்த சாகுபடி, இது வந்து தப்பு. ரைத்து வாரி அப்படிங்கிறது கம்யூனல் சிஸ்டம், இதுவும் வந்து தப்பு. மகள்வாரி அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு வில்லேஜ். ஸோ ஒவ்வொரு வில்லேஜும் சேர்ந்து கட்டக்கூடியது மகள்வாரி. ரைத்து வாரிங்கிறது சொந்த சாகுபடி, அதாவது ஃபார்மர்கிட்ட லேண்ட் ரைட் இருக்கக்கூடிய ரைத்து வாரி. ஸோ இப்போ ஜமீன்தாரி 1 ரைட்டு, அப்புறம் 4 ரைட்டு. நில உடைமை முறை அப்படிங்கிறது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றி சொல்லக்கூடியதான் லேண்ட் நில உடைமை முறை. லேண்ட் டென்யூ சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ 1 and 4 மட்டும் தான் கரெக்டு, 2, 3 தப்பு. திருப்பூர் known as டேஷ் இஸ் த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கார்மெண்ட்ஸ். திருப்பூர் என்னன்னு சொல்லுவோம்? பின்னல் ஆடைகளின் நகரம், நைட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் திருப்பூரை. யான் பவுல், நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு. ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சேலம். தமிழ்நாட்டுக்கு ஸ்டீல் சிட்டி சேலம். அது இந்தியாவுக்கு வந்து ஜாம்ஷெட்பூர் சொல்லுவோம்.
பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் அதாவது திருப்பூர் அப்படிங்கிறது என்னது நைட்டிங் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஏன்னா மோர் தென் 6,000 டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் ப்ரிடாமினெட்லி கன்சிஸ்ட் ஆஃப் நைட்டிங் அண்ட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நைட் வேர் எக்ஸ்போர்ட்ஸ், பின்னால் ஆடைகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தோம்னா ஓவர் $2 பில்லியன். அதாவது இந்தியாவிலேயே 90% ஆஃப் நைட் வேர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து திருப்பூர்லேருந்து தான் போகுது. அதனால தான் நைட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சுகர் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரப்பிரதேசம் தான் சுகர் பவுல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், கரும்பு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது உத்தரப்பிரதேசத்தில். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, மூணாவதாக தமிழ்நாட்டில் வந்து கரும்பு மூணாவதாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. தமிழ்நாடு யான் பவுல் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 40% ஆஃப் டோட்டல் யான் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% யான் வந்து இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் தமிழ்நாடு யான் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஜாம்ஷெட்பூர் இன் ஜார்க்கண்டில் கூட ஜாம்ஷெட்பூரை ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியாவோட ஸ்டீல் சிட்டின்னு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீல் பிளான்ட், டாட்டாவுடைய ஸ்டீல் பிளான்ட் வந்து இங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஜாம்ஷெட்பூர் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஸோ சேலம்ங்கிறது ஸ்டீல் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியானா ஜாம்ஷெட்பூர், ஸ்டீல் சிட்டி ஆஃப் தமிழ்நாடுனா சேலம் நமக்கு தெரியும் சிட்டி. இங்கே அதே மாதிரி இங்கே சேலத்தில் வந்து லார்ஜஸ்ட் மேக்னசைட் அண்ட் பாக்சைட் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ லார்ஜஸ்ட் மேக்னசைட் அண்டு பாக்சைட் இதனுடைய படிவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதும் தாதுக்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் சேலத்தில் தான். ஸோ நைட்டிங் சிட்டி அப்படின்னா திருப்பூர். 1945 1945 சிம்லா மாநாட்டு கூட்டிய அரச பிரதிநிதி யார்? ஸோ விச் வைஸ்ராய் கன்வென்ட் சிம்லா கான்ஃபரன்ஸ் இன் 1945. ஸோ சிம்லா கான்ஃபரன்ஸுங்கிறது 1945 வந்து கூட்டப்பட்டிருக்கு. அது யார் அப்போது இந்த வைஸ்ராய்னா லார்ட் வேவல். அவரை தான் கூட்டியிருப்பார் வித் மேஜர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அப்போ இருந்த பொலிட்டிக்கல் முக்கியமான அரசியல் தலைவர்களோட இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கும். எங்கேனா விசிறிகள் லாட்ஜ் லொக்கேட்டட் இன் சிம்லாவில் இருக்கக்கூடிய விசிறிகள் லாட்ஜ், இங்கே தான் வந்து அந்த மீட்டிங் நடக்குது. இதை கால் பண்ணவர் வைஸ்ராய் லார்ட் வேவல். ஸோ அதனால் இதை வந்து வேவல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்போ வரும்னா ஃபெயிலியர் ஆஃப் காந்தி ஜின்னா டாக்ஸ். ஸோ காந்தி ஜின்னா வந்து பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கும்போது அது காந்தியும் ஜின்னாவும் பேசும்போது அது தோல்வி அடைந்ததுனால அதுக்கப்புறம் இந்த வேவல் பிளானுக்கு வந்து லார்ட் வேவல் வந்து கால் பண்ணியிருப்பார் அப்போ இருந்த வைஸ்ராய். ஸோ இதை வேவல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். லார்ட் வேவல் அவர் தான் வந்து கூட்டிய அரச பிரதிநிதி. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மங்களூர் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை மதராஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது 1769 வருது. ஸோ பிட்வீன் பிரிட்டிஷ் அண்டு ஹைதர் அலி, பிரிட்டிஷுக்கும் ஹைதர் அலிக்கும் இடையில போடப்பட்டது ட்ரிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769 டியூரிங் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ முதல் ஆங்கில மைசூர் போரினுடைய விளைவாக மெட்ராஸ் உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகுது 1769. அடுத்து ரெண்டாவது ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ இதனுடைய முடிவில் 1784 ட்ரிட்டி ஆஃப் மங்களூர் உடன்படிக்கை வந்து 1784 இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் வார் முடிஞ்சதை வச்சு இங்கே இந்த ட்ரிட்டி வந்து சைன் ஆகுது பிட்வீன் பிரிட்டிஷ் அண்டு திப்பு சுல்தானுக்கு இடையில. அடுத்து ட்ரிட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை வந்து லாஸ்ட் ட்ரிட்டி சைன்டு பிட்வீன் திப்பு சுல்தான் அண்டு பிரிட்டிஷ் 1792. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டணம்ங்கிறது கடைசியாக போடப்பட்ட உடன்படிக்கை பிட்வீன் திப்பு சுல்தான் அப்புறம் பிரிட்டிஷ் இடையில 1792. அடுத்து சால்பை உடன்படிக்கை, சால்பை அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மராத்தாஸ் அண்டு பிரிட்டிஷ், மராத்தியர் அண்டு பிரிட்டிஷ் இடையில போடப்பட்டது சால்பை உடன்படிக்கை 1782. அடுத்து பாரிஸ் உடன்படிக்கை, ட்ரிட்டி ஆஃப் பாரிஸுங்கிறது 1783. ஸோ இது வந்து between American colonies and Great Britain. ஸோ எண்டட் அமெரிக்கன் ரிவல்யூஷன். ஸோ அமெரிக்க வாரை வந்து முடிவு கொண்டு வந்த அமெரிக்கன் ரிவல்யூஷன் பிட்வீன் அமெரிக்கன் காலனிஸ் அண்ட் கிரேட் பிரிட்டன். ஸோ யூஎஸுக்கும் யூகேக்கும் இடையில போடப்பட்டது தான் ட்ரிட்டி ஆஃப் பாரிஸ் 1783. அடுத்து அலகாபாத் உடன்படிக்கை, ட்ரிட்டி ஆஃப் அலகாபாத். இது வந்து 1765 ஆகஸ்ட் 12 1765 பிட்வீன் முகால் எம்பரர்
Shah Alam II and Robert Clive. So result of Battle of Buxar. So Buxar போர் 1764ல நடந்திருக்கும் பக்சார் போர். இந்த பக்சார் போருக்கு அப்புறம் போடப்பட்டது தான் அலகாபாத் உடன்படிக்கை 1765ல பிட்வீன் ஷா ஆலம் II அண்ட் ராபர்ட் கிளைவ்க்கு இடையில சைன் ஆகுது. This treaty was one factor that made sure that they would rule India for 2 centuries. ஸோ 200 வருஷத்துக்கு இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கான அடித்தளம் இந்த அலகாபாத் உடன்படிக்கையாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது 1784. மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது எத்தனது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். மங்களூர் உடன்படிக்கை 1784. பாரிஸ் உடன்படிக்கை 1783. பாரிஸ் உடன்படிக்கை 1783. ஸ்ரீரங்கப்பட்டணம் கடைசியாக போட திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் போடப்பட்ட கடைசியாக உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை 1794. ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை 1792 இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் 1792, இங்கே 94 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, 1794 எடுத்துப்போம். ஸ்ரீரங்கப்பட்டினம். அலகாபாத் உடன்படிக்கை 1765. அலகாபாத் உடன்படிக்கை 1765. ஓகேவா? ஸோ ஆன்சர் பி. வென்யூ ஆஃப் காங்கிரஸ் செஷன்ஸ் வித் இயர். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 87ல் வந்து மெட்ராஸில் நடக்கும். ஸோ இது வந்து 3வது செஷன். 87ல் சையத் பக்ருதீன் தியாப்ஜி தான் தலைவராக இருப்பார். இது வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீடர் வந்து பிரசிடெண்ட் ஆகிருப்பார் மெட்ராஸுக்கு. 3வது செஷனு 87ல். 88ல் வந்து அலகாபாத்தில் நடக்குது. ஜார்ஜ் யூலை 1888. அடுத்து அலகாபாத்தில் ஜார்ஜ் யூலை. இவர் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடெண்ட். இவர் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட். இவர் 88ல் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடெண்ட் ஜார்ஜ் யூலே அலகாபாத்தில். 1893ல் வந்து லாகூரில் நடக்கும். தாதாபாய் நவ்ரோஜி. லாகூரில் தாதாபாய் நவ்ரோஜி 1893ல். 1932 டெல்லி. ஸோ அம்ரித் ரச்சோர்தாஸ் சேத். அம்ரித் ரச்சோர்தாஸ் சேத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பிரசிடெண்ட் இருப்பார். டெல்லி செஷனை 1932ல். ஸோ டெல்லி அப்படிங்கிறது 1932ல். லாகூர் மெட்ராஸ் 87, லாகூர் 1893, அலகாபாத் 1888. ஸோ ஆப்ஷன் டி. டெல்லி 1932, லாகூர் 1893, அலகாபாத் 88, மெட்ராஸ் 1887. அடுத்து, இன் விச் லாங்குவேஜ் டிட் அம்பேத்கர் பப்ளிஷ் மூக் நாயக் மேகசின். மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஸோ மொத்தமாக அம்பேத்கர் வெளியிட்ட இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டார்டட் பை அம்பேத்கர் என்னென்னா மூக் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியது 1920. மூக் நாயக்னா மியூட் ஹீரோ. அதாவது மியூட் ஹீரோனா வாயற்றவர்களின் குரலற்றவர்களின் பத்திரிகை, குரலற்றவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லுவோம். குரல் அற்றவர்களின் தலைவன், லீடர் ஆஃப் வாய்ஸ்லெஸ் பீப்புள். அதுதான் மூக் நாயக். மியூட் ஹீரோ 1920. இது வந்து வீக்லி வார பத்திரிகை, மராத்தியில் வெளிவந்த பத்திரிகை. மூக் நாயக் அப்படிங்கிறது வார பத்திரிகை, மராத்தியில் வெளிவந்தது. அடுத்ததான் 1927 பகிஷ்கிருத் பாரத் அப்படின்னா இந்தியா ஆஸ்ட்ரசைஸ்ட். பகிஷ்கிருத் பாரத் 1927. ஜனதா அப்படிங்கிறது 1930. ஜனதா அப்படின்னா மக்கள், மாசஸ்னு அர்த்தம். 1930. அடுத்து பிரபுத்த பாரத் அண்ட் அவேக்கண்ட் இந்தியா, என்லைட்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது 1956. ஸோ கடைசியாக வந்தது 1956. அண்ட் அவேக்கண்ட் இந்தியா, பிரபுத்த பாரத். மூக் நாயக் 1920. இது வந்து மராத்தி. பகிஷ்கிருத் பாரத் 1927. சமதா 1929. ஜனதா 1930. ஸோ 1930 ஜனதா. இதுக்கு முன்னாடி 1929 சமதா அப்படிங்கிற இன்னொரு பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ மூக் நாயக் அப்படிங்கிறது மராத்தி மொழியில் வெளிவந்த
பத்திரிகை 1920. ஸ்டோரி ஆஃப் சந்திரிகை இஸ் ரிலேட்டட் டு, சந்திரிகையின் கதை இது வந்து யாரோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது பாரதியாருடைய படைப்பு. ஸோ அவருடைய இறுதி நூல், பாரதியாரினுடைய இறுதி நூல் தான் சந்திரிகையின் கதை. இதில் பெண்களின் மேன்மை, அப்புறம் பெண்களின் மென்மை, மேன்மை ரெண்டுமே வந்து எழுதியிருப்பார். ஸோ பெண்களின் மென்மை, மேன்மை ரெண்டுமே எழுதியிருக்கக்கூடிய கதை தான் சந்திரிகையின் கதை. இது வந்து பாரதியாருடைய இறுதி நூல். ஸோ பாரதியார், சந்திரிகையின் கதை பாரதியார். ஸ்பௌஸ் நேம் ஆஃப் தாகூர், தாகூருடைய மனைவி யாருன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னு தெரில. மனைவி அப்புறம் சில்ட்ரன்ஸ் கூட கொஸ்டின்ஸ் வரும் போதும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்களா. தாகூர் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பிறந்தது 7 May 1861, 1861 கல்கத்தாவில் பிறந்திருப்பார். அவருடைய பெண் நேம் அப்படின்னா அந்த எழுத்தாளர் பெயர். எழுத்தாளர்லாம் அவங்களுக்கு இன்னொரு பேர் வச்சுப்பாங்களா, அதனுடைய பெண் நேம் என்னன்னா பானு சிங்கா தாகூர் அப்படின்னா பொனிட்டா பானு சிங்கா தாகூர் பொனிட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் தேபேந்திரநாத் தாகூர், மதர் சாரதா தேவி, ஸ்பௌஸு தான் மிருலானி தேவி. ஸோ மதர் வந்து சாரதா தேவி, ஸ்பௌஸு மனைவி மிருலானி தேவி. சில்ட்ரன் பார்த்தோம்னா ரேணுகா தாகூர், மீரா, ரத்தீந்திரநாத், சமீந்திரநாத், மாதுரிலதா. இருக்கு. இறந்தது 7 August 1941. இருந்தது கல்கத்தாலேயே தான். பிறந்தது இருந்தது ரெண்டுமே கல்கத்தாலேயே தான். நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் 1913. ஸோ லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் கீதாஞ்சலி அப்படிங்கிற போயம்காக நோபல் பிரைஸ் 1913. ஸோ ஃபஸ்ட்டு ஆசியன் டு வின் நோபல் பிரைஸ் இன் 1913 ஃபார் போயம்ஸ், கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் கீதாஞ்சலி கவிதை தொகுப்பாக 1913 நோபல் பிரைஸ் வாங்கின ஃபஸ்ட்டு ஏசியன். டைட்டில் இவருடைய சிறப்பு பெயர் பேர்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ தாகூருடைய ஸ்பௌஸ் நேம் என்ன? மிருலானி தேவி. ஹூ ஃபவுண்டட் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? மோகன் சிங், பிரிட்டிஷ் ஆர்மி கமாண்டர். ஃபவுண்டட் இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் 1942 வந்து மோகன் சிங் தான் உருவாக்குறாரு. டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் ஐஎன்ஏ ஃபவுண்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஆசியா வித் ஹெல்ப் ஆஃப் ஜாப்பனீஸோட ஹெல்ப்போட ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு இன்னொரு பேர் ஆசாத் இன் ஃபவுஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1942 தான் உருவாக்கப்படுது. 1943 சுபாஷ் சந்திர போஸ் அதை டேக் ஓவர் பண்ணியிருப்பார். ஸோ மோகன் சிங், கேப்டன் மோகன் சிங் தான் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர். ஸ்வதேசி லீடர்ஸ் இன் தமிழ்நாடு planned to celebrate day of Bipin Chandra Pal release as a dash in திருநெல்வேலி. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். வஉசி. ஸோ on the morning of 9th March 1908, 9 March 1908 to celebrate release of Bipin Chandra Pal from jail as ஸ்வராஜ்ய டே. ஸோ திருநெல்வேலியில் ஸ்வராஜ்ய டேவாக செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க 9 March 1908 அன்னைக்கு. ஸோ ஸ்வராஜ்ய டே. வள்ளுவர் கம்போசஸ் த அன்எஜுகேட்டட் டூ, கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோட ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை யார் கூட ஒப்பிடுகிறார்? விலங்கோடு மக்கள் அணியர், இளங்கநூல் கற்றாரோடு யானை எவர். ஸோ விலங்கோடு மக்கள் அணியர், விலங்கோடு மக்களை சொல்றாரு. கல்லாதவர் இளங்கநூல் கற்றாரோடு யானையவர். விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர். ஸோ கல்லாதவர் அப்படிங்கிறவர் விலங்கோட ஒப்பிடுறாரு. அனிமல், கல்லாதவர்களை எதனோட ஒப்பிடுகிறார்? அனிமல். வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டேட் அபவுட் பர்சன்ஸ் who will give away even their bones to the loved ones? என்பும் உயிர் பிறர்க்கு அப்படின்னு யாரை குறிப்பிடுகிறார்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஸோ அன்பிலார் அப்படின்னா எல்லாம் தமக்குரியர், அவங்க வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க. அன்பில்லாதவங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, அன்புடையார் வந்து மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. அன்பு இல்லாதவர் எல்லாவற்றிலும் தமக்கே உரிமை உடையவராக இருப்பார். அன்புள்ளவரோ பொருளால் மட்டும் அன்று உடம்பாலும் பிறருக்கு உரியவராக இருப்பார். ஸோ அப்போ என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் உரியவர் யார்? அன்புடையார். மென் ஆஃப் லவ். Who know not with the world in harmony to dwell, may many things have learned but nothing will.
who is referred as a fool in spite of past learning. பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு யாரை குறிப்பிடுகிறார்? உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ உலகத்தோடு ஒட்டி வாழ தெரியாதவர் எவ்வளோ நூல் கற்றிருந்தாலும் அவர் படிக்காதவர் தான். உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவிலாதார். ஸோ உலகையலோடு வாழாதார். men who cannot live in harmony with the outside world. சொசைட்டியோட இணைஞ்சு வாழ தெரியாதவர் தான் உலகையலோடு வாழாதார். பலகற்றும் கல்லார். who according to வள்ளுவர் will gain heaven. யார் சொர்க்கத்துக்கு போவாங்க? புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை, கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. ஸோ கள்ளத்தனம் திருடுபவரை அவரது உயிரும் இருக்கும், திருடாதவரை தேவர் உலகமும் இருக்காது. ஸோ திருடுனா உனக்கு சொர்க்கம் கிடையாது, திருடுனா நரகத்துக்கு தான் போவ. திருடாமல் இருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, ஹெவனுக்கு போவீங்க அப்படின்னா யாரை சொல்கிறாருங்க? புத்தேன் உலக வாழ்க்கை யார் உறுதியாக வாழ்வார்? திருடாதார். ஸோ ஒன் ஹூ இஸ் ஆனஸ்ட், நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. How will those who possess no wealth treated according to வள்ளுவர்? ஸோ ஹெல்த் இல்லாதவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் எல்லாரும் இவ்வாறு கருதுவர் அப்படின்னா, எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஸோ பணம் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வர். பணம் இல்லைன்னா எல்லாருமே இகழ்வாங்க. செல்வரையோ எல்லாரும் பெருமைப்படுத்துவார். பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பொருள் எல்லாரும் இவ்வாறு கருதுவர், எள்ளுவர், இகழ்வர். எள்ளுவர்னா இகழ்வர், பொருள் இல்லாதவரை எள்ளுவர். What according to வள்ளுவர் is the grammar to conquer the desires of all the five senses? ஸோ ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ அது ஆசையை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லுவார். ஆசையை விட்டாலே நமக்கு அது துறவு தான். ஸோ ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் யாமா உடைத்து. ஸோ ஒரு பிறப்பில் ஆமை போல் 5 பொறிகளையும் அடக்கி ஆள தெரிஞ்சப்பதான் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காக்கும், பல பிறப்பிலும் அவனுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல், ஆமை மாதிரி 5 பொறிகளையும் அடக்கி ஆள வேண்டும். அப்படி ஆற்றின் எளிமையும் யாமா பிடித்து 7 பிறப்பிலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் துறவு அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸ் ஆப்டி நம்ம தனியாக பார்த்துப்போம். டேஸ் தமிழ் வாக் டிஸ்கிரைப்ஸ் தி ப்ரொசீஜர்ஸ் ஃபார் எரெக்டிங் ஹீரோ ஸ்டோன்ஸ். டேஸ் என்றும் தமிழ் இலக்கியம் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. நடுகள் நடுறதை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டோம்னா தொல்காப்பியம் தான். ஸோ 6 ஸ்டெப்ஸ் சொல்லுது, 6 கூறுகள், 6 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா காட்சி அப்படின்னா நான் கல்லை தேடி செல்வேன். ஸோ காட்சி அப்படின்னா அந்த கல்லை தேடி போகிறது. கால்கோல் அப்படின்னா கல்லை தேடி எடுத்ததும் அதுக்கு மாலையிட்டு மது படைத்து அந்த கல்லை கொண்டு வருதல். ஸோ பறைசை ஒழிக்க அதை எடுத்துகிட்டு வருதல், அது கால்கோல். அடுத்து நீர் படை அப்படின்னா கல்லை நீர் நிலை பகுதிகள் கிடைத்தி அந்த கல் க்ளீன் பண்ணுறது. ஓகேவா? நீர் படை. நடுதல், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நடுறாங்க. அடுத்து பெரும்படை. பெரும்படைனா நட்ட கல்லிற்கு கூரை அமைத்து வழிபடுதல். ஸோ அந்த நட்ட கல்லுக்கு கல்லை நட்டுட்டு அதுக்கு மேலே கூரை அமைத்து வழிபடுதல் பெரும்படை. வாழ்தல். ஸோ 6வது கூறு வாழ்தல், அந்த கல்லை வணங்குதல், நட்டக்கல்லை வணங்குதல். வணங்குதல்னா அந்த கூரை இப்போ என்ன ஆயிடுச்சு, கோயிலாக மாறிடுச்சு. ஸோ அந்த கல் கோயிலாக மாறிடுச்சு, அது வாழ்தல். ஸோ தொல்காப்பியம் மொத்தம் நடுக்கல் நடுக்கும் முறை எத்தனை கூறா பிரிச்சிருக்கு? 6 கூறா சொல்லுது, 6 ஸ்டெப்ஸ். ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை கூறுன்னு சொல்லி. காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை, வாழ்தல். ஸோ தொல்காப்பியம் தான் நமக்கு நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் பற்றி எடுத்துரைக்கக்கூடியது தொல்காப்பியம். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபவுண்டட் இன் 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் சுதேசமித்ரன் ஸ்டார்டட் இன் 1891. தேசிய பருவ இதழ், தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்ரன் 1891 தொடங்கப்பட்டது. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்லி இன் இந்தியா.
ஸோ குடிமை பணி தேர்வுகள் ஐசிஎஸ் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சென்னை மகாஜன சபை கோரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விஎஸ் சீனிவாசனார் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா தீவிர தேசியவாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4ல் எது சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1852 February 26 சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்என்ஏ வந்து 1852 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ இது உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பு. ஸோ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிரான குறைபாடுகள் எடுத்துரைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். சென்னையின் மிகப்பெரிய வணிகரான கஜ்லா லக்ஷ்மி நரசு, ஸோ இவர் தான் வந்து உருவாக்குறாரு. கஜ்லு லக்ஷ்மி நரசு தான் சென்னை வாசிகள் சங்கம் 1852 February 26 உருவாக்குறாரு. கோகலே அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய வழக்கரமாக திகழ்ந்த கோபாலகிருஷ்ண கோகலேங்கிறவர் வந்து மிதவாதி. ஸோ கோகலே வந்து மிதவாதி. அவருடைய வழக்கரமாக ரைட் ஹேண்டாக இருந்தவர் தான் யார்? சீனிவாச சாஸ்திரி, விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. அவர் வந்து மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கியவர் தான் யார்? விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. ஸோ இது போக தமிழ்நாட்டில் இருந்தால் மற்ற மிதவாதிகள் யாருன்னா பிஎஸ் சிவசாமி ஐயர், வி கிருஷ்ணசாமி ஐயர், டிஆர் வெங்கட்ராம சாஸ்திரி, ஜிஎன் நடேசன், திருவிக்காவும் ஒரு மிதவாதி தான். டாக்டர் பி வரதராஜல நாயுடு, இவே ராமசாமி நாயக்கர், எஸ் சீனிவாச ஐயங்கார். இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய மிதவாதிகள். அடுத்து சென்னை மகாஜன சபை. ஸோ எம்எம்ஏ மெட்ராஸ் மகாஜன சபா 1884 1884 மெட்ராஸ் மகாஜன சபா வந்து உருவாக்கப்படுது. எஸ் ராமசாமி முதலியார், ஆனந்தாச்சோர்லு, ரெங்கையா நாயுடு இவங்க 3 பேரும் தான் இதை நிறுவுறாங்க. இதனுடைய சபை வந்து சென்னையில் அண்ணா சாலையில் வந்து இயங்கியதற்கு. இதனுடைய முதல் தலைவர் யாருன்னா பி ரெங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பி ரெங்கையா நாயுடு. ஸோ இந்திய அரசு பிரதிநிதி எல்ஜின் பிரபு டிசம்பர் 1895 சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது அவருடைய வரவேற்பை ஏற்க மறுத்தார். சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்பை ஏற்க மறுத்தார். யார்? எல்ஜின் பிரபு. டிசம்பர் 1895 சென்னைக்கு வந்தப்போ இவங்க கொடுத்த வரவேற்பை மறுத்துட்டார். அதே மாதிரி 1920 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில் ஜார்ஜ் டவுன் யானக்கோனி உயர்நீதிமன்ற கடற்கரை பகுதியில் தலைமையேற்று நடத்தியது மெட்ராஸ் மகாஜன சபை. ஸோ அந்த போராட்டத்தின் போது உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு குறித்து விசாரிக்க நீதிபதி டிஆர் ராமச்சந்திர ஐயர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டு அறிக்கை சமைக்கப்படுது. ஸோ 1920 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டப்போ அதை குறித்து விசாரிக்க நீதிபதி டிஆர் ராமச்சந்திர ஐயர் தலைமையில் 3 பேர், ஸோ 3 நபர் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிருக்காங்க. இப்போ ஆங்கில அரசு காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதித்திருந்த போது, ஸோ காங்கிரஸுக்கு தடை விதிச்சிருந்தப்போ சென்னை மகாஜன சபை தான் சுதேசி பொருட்கள் கண்காட்சி, அனைத்து இந்திய கதர் கைத்தறி கண்காட்சி, ஸோ இதெல்லாம் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதாவது சுதேசி மூமெண்ட்டை காங்கிரஸ் தடை செஞ்சதப்போ சுதேசி மூமெண்ட்டை வந்து கையில் எடுத்தவங்க மெட்ராஸ் மகாஜன சபை தான். தேசந்தை மகாத்மா காந்தி 1896 அக்டோபர் 24 சென்னை மகாஜன சபையில் உரை நிகழ்த்தியிருப்பார். இந்த சபையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ மகாத்மா காந்தி 1896 அக்டோபர் 24 இந்த மகாஜன சபையில் உரையாற்றியிருப்பார். இதனுடைய பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்து கொண்டு இருப்பார். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 February 20. ஸோ இது வந்து கரெக்டு. சுதேச மித்ரன் ஸ்டார்டட் 1891 இதுவும் கரெக்டு. மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ். இவங்க சிவில் சர்வீசஸ் பற்றில எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இது உப்பு சத்தியாகிரகம் சால்ட் சத்தியாகிரகா வந்து பண்ணியிருப்பாங்க மெட்ராஸ் மகாஜன சபா. அதே மாதிரி சுதேசி பொருட்கள் அப்புறம் கதர் இந்த இயக்கமும் இந்த பிரச்சாரமும் பண்ணியிருப்பாங்க மெட்ராஸ் மகாஜன சபா. சிவில் சர்வீஸ் பற்றி இவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து விஎஸ் ஸ்ரீனிவாசனார் வந்து தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க. தீவிரவாதி கிடையாது, இவர் வந்து மாட்ரேட் மிதவாதி. விஎஸ் ஸ்ரீனிவாசனார் மிதவாதி. அப்போ 1 and 2 மட்டும்தான் கரெக்டானவங்க. அதே மாதிரி பி ரங்கையா வாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. கரெக்டு. மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். கரெக்டு. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு. அடுத்து which of the following statement is not true about consequences of Vellore revolt of 1806. 1806 நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் கூற்றுக்களை எது சரியானது அல்ல. ஸோ
1806 நடந்த வேலூர் புரட்சியின் விளைவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, நீதிமன்ற விசாரணை பின்னாடி குற்றவாளிகள் அப்படின்னு நியமிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியால் கட்டிய நிலையில் சுடப்பட்டனர். 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டனர். 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்ட கொல்லப்படுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ திப்புவுடைய மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடுறாங்க. ஸோ திப்புவுடைய மகனை கல்கத்தாவுக்கு வந்து மாற்றிடுறாங்க. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்படுது. ஸோ அதன்படி கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்படுது. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடா வெகுமதியாக கொடுக்குறாங்க. தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பணி நீக்கம் செஞ்சுட்டு இலங்கைக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. ஸோ அந்த புதிய இராணுவ விதிமுறைகளும் திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விளைவுகளில் எது சரியானது அல்லன்னு கொடுத்துருக்காங்க. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கரெக்டு. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டது கரெக்டு. வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் கரெக்டு. புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. இது வந்து தப்பு. புதிய இராணுவ விதிமுறைகள் அமல்படுத்தப்படலை, நிறுத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு தவறானது. சாக்கிய புத்தி சொசைட்டி ஃபவுண்டட் பை சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போவார். எப்படின்னா 1898 வந்து ஸ்ரீலங்காவுக்கு போவார். அங்கே போயிட்டு புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து மெட்ராஸில் சாக்கிய புத்தி சொசைட்டி அப்படிங்கிறத அமைக்கிறார். டு கன்ஸ்ட்ரக்ட் ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி த்ரூ புத்திஸ்ட் ரிலிஜியன். ஸோ பௌத்த மதம் மூலமாக ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மதத்தை ரிலீஜியஸ் ஃபிலாசபி உருவாக்குறதுக்காக சாக்கிய புத்தி சொசைட்டியை வந்து மெட்ராஸில் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஸோ 1898 ஸ்ரீலங்கா போயிட்டு ரிட்டர்ன் ஆகி மெட்ராஸில் சாக்கிய பௌத்தி சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணது அயோத்திதாச பண்டிதர் தான் சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவினார். மேட்ச் த ஃபாலோவிங்: பிரார்த்தனா சமாஜ், விதவை மறுமண சங்கம், புனே சார்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம். அதனுடைய இயரோட மேட்ச் பண்ணுமா? ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது வந்து பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 வந்து நிறுவப்பட்ட அமைதான் பிரார்த்தனை சமாஜம். ஸோ பம்பாயில் 1867 ஆரம்பிக்கப்பட்டது. நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங். ஸோ இதனுடைய 2 உறுப்பினர்கள் யாருன்னா ஆர்சி பண்டார்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்டி ரானடே. ஸோ அவங்க 2 பேரும் இதில் மெம்பராக இருப்பாங்க. இதில் மகாதேவ் கோவிந்த் ரானடே இவரை வந்து ஃபவுண்ட் பண்ணது என்னென்னா விதவை மறுமண சங்கம் 1861, புனே சார்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இது 3 நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ விதவை மறுமண சங்கம் 1861, புனே சார்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இப்போ பிரார்த்தனா சபா அப்படிங்கிறது 1867, விதவை மறுமண சங்கம் 1861, புனே சார்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இந்து அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் விச் இயர்னு கேட்குறாங்க. 1922 மசோதா கொண்டு வரப்பட்டு 1925 சட்டமாக்கப்படுது. ஸோ கோயில்களில் வரும் வருமானம் பொதுப்பணிக்கு பயன்படுத்துறதுக்காக 1922 மசோதா பில்லு கொண்டு வந்து 25 வந்து ஆக்டாக மாறுது. ஸோ அங்கே 25 கொடுக்கல, 26 கொடுத்துருக்காங்க. இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1936 பில்லு கொண்டு வந்தது 22. அடுத்து இது ஒரு மேட்சிங். வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், உலக சமூக நீதி நாள். அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் அ ஃபேர் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி. பிலடெல்பியா பிரகடனம். ILO சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ILO அப்படிங்கிறது என்னது? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து அடாப்டட் டிக்ளரேஷன் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேர் குளோபலைசேஷன் ஆன் 10 June 2008. 10 June 2008 ஃபேர் குளோபலைசேஷனுக்கான அந்த டிக்ளரேஷன் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிலடெல்பியா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது 1944 இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுக்கல. 1944 பிலடெல்பியா டிக்ளரேஷன், அதாவது May 10, 1944 அடாப்டட் டிக்ளரேஷன் ஆஃப் பிலடெல்பியா, May 10, 1944. அடுத்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அட் ஒர்க் 1908.
ஸோ டெக்ளரேஷன் ஆன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அட் ஒர்க் 1998. ஸோ ஐஎல்ஓ அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணது 11 ஏப்ரல் 1919. 1919 வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. 11 ஏப்ரல் 1999. யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒரு ஏஜென்சி, ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைரக்டர் ஜெனரல் கில்பர்ட் ஹவுன்போ. பேரண்ட் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன், ஐநா தான் இதனுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன். நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்கு 1969. 1969 நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படிங்கிறது 20 February தான் வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே. இப்போ 2024க்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா பிரிட்ஜிங் கேப்ஸ் பில்டிங் அலைன்சஸ். பிரிட்ஜிங் கேப்ஸ் அண்ட் பில்டிங் அலைன்சஸ், கேப்பை பிரிட்ஜ் பண்ணி கூட்டணியை உருவாக்கணும். பிரிட்ஜிங் கேப்ஸ் பில்டிங் அலைன்சஸ் தான் 2024க்கான கருப்பொருள். ஸோ வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டேங்கிறது 20 February. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் 20 February. அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேர் குளோபலைசேஷன், இது வந்து 10 June 2008. 10 June 2008 நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி. ஃபிலடெல்ஃபியா டெக்ளரேஷன் 10 May 1944. 10 May 1944 சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே வந்து வேறு ஒரு இது கொடுத்துருக்காங்க, 2 August கொடுத்துருக்காங்க. ஃபிலடெல்ஃபியா டெக்ளரேஷன் 2 August கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து அடாப்ட் பண்ணது May 10, 1944 தான். செக் பண்ணிக்கோங்க. ஐஎல்ஓ இது வந்து ஃபவுண்ட் பண்ணது 11 April 1919. ஸோ 11 April 1919 ஐஎல்ஓ. அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும். பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், சாரதா சதன், ஆரிய சமாஜம். ஸோ நம்ம பார்த்துருவோம். 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஒரு கோயிலை கட்டுவார் கல்கத்தாவில். ஆகஸ்ட் 20ஆம் நாள், ஆகஸ்ட் 20, 1828 கல்கத்தாவில் கோயிலை கட்டுறாரு. அந்த கோயிலில் வந்து சிலை வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து உருவ வழிபாடு எதிர்த்தார். ஸோ ஐடல் வர்ஷிப்பை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ 1828 பிரம்ம சமாஜம். அடுத்து பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோம். 1867 ஆத்மராம் பாண்டுரங்க தான் நிறுவுறாரு. இங்கன்னா பம்பாயில் நிறுவப்பட்டிருக்கும். இதனுடைய 2 உறுப்பினர்கள் ஆர்சி பண்டார்கர், எம்ஜி ரானடே. அடுத்து தயானந்த சரஸ்வதி. ஸோ அவர் தான் வந்து ஆரிய சமாஜத்தை நிறுவுறாரு 1875. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875 நிறுவுவார். அடுத்து பிரம்ம சமாஜம் 1866 பிரம்ம சமாஜம் வந்து பிளவடைஞ்சு கேசவ சந்திர சென் வந்து வெளியேறி புதிய அமைப்பு உருவாக்குறாரு. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. அதே சமயம் தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து குழந்தை திருமணத்தை கண்டனம் செஞ்சது பிரம்ம சமாஜம். ஆனால் அதுக்கு மாதிரா கேசவ சந்திர சென் அவருடைய இந்திய பிரம்ம சமாஜத்தை அவருடைய 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துறோம். ஸோ 14 வயது அப்போ இது குழந்தை திருமணம். அதனால் இதை எதிர்த்தவங்க இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது 1828, பிரார்த்தனா சமாஜம் 1867, ஆரியம் சமாஜம்ங்கிறது 1875. ஸோ ஃபைனலாக தான் சாரதா சதன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தனா சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தான் சாரதா சதன் வந்து உருவாகுது. It is against the law to employ children below 14 years of age in mines, factories or other occupation. This comes under which category of human rights? ஸோ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களை, தொழிற்சாலைகள் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆர்டிகல் 23, 24 வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா 23 என்ன சொன்னதுன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ கட்டாய தொழிலாளி கூலி, அதுக்கப்புறம் கடத்தல், இதை செய்கிறத வந்து ஆர்டிகல் 23 சொல்லுது தடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி ஆர்டிகல் 24 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன்
ஃபேக்ட்ரிஸ், மைன்ஸு, ஸோ இதெல்லாம் குழந்தை தொழிலாளர்களை தடுக்கிறது ஆர்டிகல் 24. ஸோ 23, 24 இது ரெண்டுமே ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்போ இது வந்து என்னது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. குழந்தைகளை தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளை வேலைக்கு அமர்த்துவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23 அப்புறம் 24 வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்சம்ப்ஷன், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எஜுகேஷனுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம், அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அது வந்து நம்ம பார்க்கப்படுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபியூச்சருக்கு அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு கன்சம்ப்ஷன் பண்ணுற குட் தான் எஜுகேஷன். On the occasion of 97th birth anniversary of Karunanidhi, Government of Tamil Nadu has announced. கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழா என்பது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. எதை உருவாக்குனாங்க அவருடைய பிறந்த நாளைக்கு? இது வந்து ஹானரபிள் தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு ஹானரபிள் ராஷ்டிரபதி பவன் திரௌபதி மர்மு ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் டு inaugurate the Kalaignar Memorial Multi Super Speciality Hospital at Gindi, Chennai on June 5, 23. ஸோ குடியரசுத் தலைவரை போய் இன்வைட் பண்ணியிருப்பார். எதுக்காகனா இவங்களுடைய 97வது பர்த் ஆனிவர்சரிக்கு கிண்டியில் கலைஞர் மெமோரியல் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருப்பார். எப்போ இனாகுரேட் நடக்கணும்? June 5, 2023. ஸோ என்ன ஓப்பன் பண்ணியிருப்பாங்க? சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை ஹை கிளாஸ் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட் சென்னை ஆன் June 5, 2023. ரைட் டு எஜுகேஷன் இன்சர்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்? ரைட் டு எஜுகேஷன் இது பல முறை படிச்சிருப்போம். ஆர்டி ஆக்ட் 2009. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21A கீழே இருக்கக்கூடியது. ஸோ ஆர்டிகல் 21A தான் ரைட் டு எஜுகேஷன். ஆக்டு 2009 நடைமுறைக்கு வந்தது 2010 நடைமுறைக்கு வந்துடும். விச் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு? ஸோ லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய மாவட்டம், அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் நம்ம பார்ப்போம். ரிப்போர்ட் பையனியல், அதாவது இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021. இதில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டு. இதுபடி பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 20.31% ஃபாரஸ்ட் கவர், அதாவது 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டர், 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து 20.31% ஆஃப் ஸ்டேட் ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் கவர் மட்டும். இது கூட ட்ரீ கவர், ஸோ ட்ரீ மரங்களையும் சேர்த்தோம்னா 23.71% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 30,843 ஸ்கொயர் கிலோமீட்டர் ட்ரீ கவர். ஸோ மொத்தமாக 30,843 மாறுது. ஸோ 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது ஃபாரஸ்ட்டு மட்டும். அப்படின்னா 20.31%. இப்போ ஃபாரஸ்ட்டு ப்ளஸ்ஸு ட்ரீ ரெண்டையும் சேர்த்தனோம்னா 30,843 ஸ்கொயர் கிலோமீட்டர், 23.71%. ஸோ அதிகமான ஃபாரஸ்ட் கவர் இருக்கிறதுங்கிறது தருமபுரியில் தான் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும். ஆனால் நியூ டெக்ஸ்ட் புக்கில் வந்து இது மாறி இருக்கும். அது வந்து நியூ டெக்ஸ்ட் புக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹவு மெனி வெட்லேண்ட்ஸ் இன் தமிழ்நாடு? ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் இருக்குது? ஸோ வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் ஈர நிலங்கள், அதுக்கான உலக தினம் எப்போனா 2 February 24, 2 February 24 வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே. ஸோ 2024க்கான தீம் வந்து வெட்லேண்ட்ஸ் அண்டு ஹியூமன் வெல் பீயிங். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 24,684 வெட்லேண்ட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ 24,684 24,684. ஸோ இதனுடைய வெட்லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 9,2,534 ஹெக்டேர். 9,2,534 ஹெக்டேர், which is 6.92% ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ தமிழ்நாட்டுடைய ஏரியாவில் பரப்பளவில் 6.92% வந்து ஈர நிலமை தான் இருக்குது. மொத்தம் 24,684 வெட்லேண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னா நேஷ்னல் வெட்லேண்ட் அட்லாஸ். அந்த மேப் பப்ளிஷ் பண்ணுறவங்க யாருன்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத், SCSC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி டோட்டல் வெட்லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா
பர்சன்டேஜ். ஸோ 6.92% இருக்கு இல்லையா? ஸோ அந்த 6.92% வெட்லேண்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் மொத்தம் 8.91% வந்து இருக்குது. ஸோ வெட்லேண்டில் தமிழ்நாட்டில்னு பார்க்குறப்போ வெட்லேண்டு 6.92%. அதில் காஞ்சிபுரத்தில் வந்து அதிகமாக இருக்குது 8.91%. கம்மியாக இருக்கக்கூடியது சென்னை 0.10%. ஸோ 0.1% தான் சென்னையில் இருக்குது. அதிகமாக இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் 8.91%. ஸோ 24,684 ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். 684, 685, 686, 687. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எந்த எக்ஸாம்லையும் பார்த்ததில்ல. 24,684. Dream of Tamil Nadu. Our vision into transform Tamil Nadu into a $1 trillion economy without affecting தமிழகத்தின் கனவு தமிழகத்தை $1 trillion பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. இவற்றை பாதிக்காமல் எதை பாதிக்காமல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $1 trillion ட்ரீம் ஃபார் தமிழ்நாடு. ஸோ without affecting happiness, environment and livelihood of the people. ஸோ happiness, environment, livelihood இதை அஃபெக்ட் பண்ணாமல் $1 trillion கொண்டு வரணும். happiness, environment, livelihood of people. It was used by Harappans for making stone blades and tools. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. எது அப்படின்னு கேட்குறாங்க. ரோரி சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிவு பாறை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோரி பகுதியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ரோரி சர்ட் வச்சு தான் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செஞ்சுருக்காங்க. ரோரி சர்ட் இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய படிவு பாறை. ரோரி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த படிவு பாறையிலேருந்து எடுக்கக்கூடியதான் ரோரி செட். டேஷ் டைனஸ்டி இஸ் நோன் அஸ் மம்லுக் டைனஸ்டி. ஸோ எந்த வம்சம்? மம்லக் வம்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஸோ டெல்லி சுல்தான்ஸில் பார்த்தோம்னா மொத்தம் 5 வம்சம் இருக்குது. ஸ்லேவ் ஆர் மம்லுக் ஆர் இல்பாரி. ஸோ பாருங்கள், ஸ்லேவ் அப்படின்னா அடிமை வம்சம் அல்லது மம்லுக் அல்லது இல்பாரி டைனஸ்டி 1206 1290 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கில்ஜி டைனஸ்டி 1290 to 1320. அதுக்கப்புறம் துக்ளக் 1320 to 1412 வரைக்கும். அதுக்கப்புறம் சையத் டைனஸ்டி 1414 to 1451. அடுத்து லோடி டைனஸ்டி. இது வந்து கடைசியாக லாஸ்ட்டு லோடி டைனஸ்டி 1451 to 1526. 1451 to 1526 வரைக்கும். ஸோ ஸ்லேவ் ஃபஸ்ட்டு டைனஸ்டி ஸ்லேவ் ஆர் மம்லுக் ஆர் இல்பாரி, செகண்டு கல்ஜி, 3வது துக்ளக், 4வது சையத், 5வது லோடி டைனஸ்டி. ஸோ மம்லுக் டைனஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்லேவ் டைனஸ்டி. Who among the following ruler married the லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி? ஸோ லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு குப்த வம்சத்துடைய முதல் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர். ஸோ 240 to 280 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார் ஸ்ரீகுப்தர். அவருக்கப்புறம் கடோத் கச்சர். ஸோ அவருடைய மகன் கடோத் கச்சர் வராரு 280 319 வரைக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ஸ்ரீகுப்தர் கடோத் கச்சர் 2 பேருமே வந்து கல்வெட்டுகளில் மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து கடோத் கச்சருடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். ஸோ இவர் வந்து 319 to 335 வரைக்கும் ஆட்சிக்கு வர்றாரு. முதலாம் சந்திரகுப்தர் 319 to 335 வரைக்கும். ஸோ கடோத் கச்சருடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர் 319 335 வரைக்கும் ரூலில் இருந்திருப்பார். இவர் தான் வந்து மேரிட் குமாரதேவியை திருமணம் செஞ்சவர் முதலாம் சந்திரகுப்தர். குமாரதேவிங்கிறவங்க லிச்சாவி இளவரசி. ஸோ அடாப்ட் த டைட்டில் ஆஃப் மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதலாம் சந்திரகுப்தர், மகாராஜாதி ராஜா. ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் குப்தா டைனஸ்டி. எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் மகாதா டு பிரயாக். ஸோ பீகார்லேருந்து அலகாபாத் வரைக்கும் அவருடைய ஆட்சி பரப்பை எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். ஸோ இன்னொரு ஆட்சியாளர்களில் லிச்சாவை இளவரசி குமாரதேவியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர், மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர். வெடிமருந்தை முதல்ல கண்டுபிடித்தவர் சைனா. நமக்கு தெரிஞ்சது தான். கன் பவுடர் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் பை சைனீஸ் தான். 9th century 9ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 904 வந்து ஃப்ளையிங் ஃபயர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய போரில் ஃப்ளையிங் ஃபயர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க கன் பவுடரை.
வசிஷ்டபுத்திர புலுமாயி பாஸ் அவர் யாரு கேட்குறாங்க. வசிஷ்டபுத்திர புலுமாவி அப்படிங்கிறவர் வந்து சாதவாகன அரசர், சாதவாகன கிங் அரசர், சக்சஸர் ஆஃப் கௌதமி புத்திர சதகர்ணி. ஸோ கௌதமி புத்திர சதகர்ணிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த சாதவாகன மன்னன் தான் வசிஷ்டபுத்திர புலுமாவி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யக்னஸ்ரீ சதகர்ணி. ஸோ யக்னஸ்ரீ சதகர்ணி இவர் வந்து அடுத்த சாதவாகன அரசர். இவர் இஸ்யூட் காயின்ஸ் வித் ஷிப் மோட்டிவ் இண்டிகேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் ட்ரேட் டியூரிங் ஹிஸ் ரீஜன். ஸோ அவருடைய காயினில் கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யக்னஸ்ரீ சதகர்ணி. அடுத்து வசிஷ்டபுத்திர புலுமாயிஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் காயின்ஸ் டிஸ்கவர்ட் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ வசிஷ்டபுத்திர புலுமாவியோட கல்வெட்டுகள் அண்டு நாணயங்கள் ஆந்திர பிரதேசத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. அக்கார்டிங் டு இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஜுனாகத் கல்வெட்டு படி பார்த்தோம்னா ஹி மேரிட் ருத்ரதாமன் ஒன்ஸ் டாட்டர். ஸோ வசிஷ்டபுத்திர புலுமாவி ஜுனாகத் கல்வெட்டின்படி பார்த்தோம்னா மேரிட் யாரை திருமணம் செஞ்சுருப்பாங்க, ருத்ரதாமன் முதலாம் ருத்ரதாமனுடைய மகளை திருமணம் செஞ்சிருப்பாரு. பிகாஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் என்கேஜ்மெண்ட்ஸ் தி சாகா சத்ரபாஸ் were able to reclaim few territories and lands. ஸோ வந்து ஸோ வசிஷ்டபுத்திர புலுமாவிங்கிறது கௌதமபுத்திர சதகர்ணிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த சாதவாகன மன்னர். ஸோ இவருடைய கல்வெட்டுகள் அண்ட் காயின்ஸும் ஆந்திர பிரதேசத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஜுனாகத் கல்வெட்டு படி பார்த்தோம்னா இவர் ருத்ரதாமன் ஒன்னுடைய மகளை திருமணம் செஞ்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து யார், கிங்கு. டேஸ் எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் இன் தொண்டை மண்டலம், பல்லவர்கள். தொண்டை மண்டலம் ஆட்சி செஞ்சவங்க பல்லவர்கள். The term secularism is derived from dash language. ஸோ லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது தான் சமய சார்பின்மை, செக்குலாரிசம். ஸோ செக்குலார் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிளில் வந்து 42nd அமெண்ட்மெண்ட், ஸோ 42வது சட்ட திருத்தத்தின்படி இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இந்தியாங்கிறது சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ அந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், SSDR. சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ எம்பரர் அசோகா. ஸோ அசோகர் தான் வந்து அவருடைய ஆட்சி பரப்பை வந்து ரிலீஜியஸாக, அதாவது நான் ரிலீஜியஸாக அனௌன்ஸ் பண்ண முதல் பேரரசர் வந்து அசோகர் தான். அவருடைய 12வது பாறைத்தூண் கல்வெட்டு 12th ராக் எடிக்ட் மேட் அப்பீல் நாட் ஓன்லி ஃபார் த டாலரேஷன் ஆஃப் ஆல் ரிலீஜியஸ் செக்ட்ஸ் பட் ஆல்சோ டு டெவலப் அ ஸ்பிரிட் ஆஃப் கிரேட் ரெஸ்பெக்ட் டுவார்ட் தெம். ஸோ டாலரன்ஸ், ரிலீஜியஸ் டாலரன்ஸ்னால் சமய சார்பின்மை. இந்த மதம், என்னுடைய ஆட்சி பரப்பு எந்த அரசு எந்த மதையும் சார்ந்ததில்லை, நாட் அதாவது எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை, நாட் ப்ராசிக்யூட் எனி ரிலீஜியஸ் செக்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண முதல் மன்னர் வந்து அசோகா. அவருடைய 12வது பாறைத்தூண் கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பார். செக்குலாரிசம்ங்கிற டவுனை டிரைவ் பண்ணப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இன் விச் லாங்குவேஜ் வாஸ் அனௌன்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் 2013. 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. கரண்டாக 6 லாங்குவேஜ் வந்து கிளாசிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, கன்னடா 2008, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, 2014 ஒடியா. ஸோ டோட்டலாக 6 லாங்குவேஜ் இருக்குது. எல்லாமே வந்து 8th ஷெட்யூலில் கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் இருக்கும். ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கான கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ 2013 மலையாளம், தெலுங்கு 2008, கன்னடாவும் 2008, ஒரியா 2014, மலையாளம்ங்கிறது 2013. A normal lapse rate, the temperature decreases at the rate of dash for every 1000 meters of altitude above earth surface in atmosphere. ஸோ வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரை செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 100 மீட்டர் 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் குறைகிறது. ஸோ பார்த்தோம்னா வளிமண்டலம், அதாவது கடல் மட்டத்திலேருந்து நம்ம மேலே போகக்கூடிய ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் வெப்பம் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் பர் 1000 மீட்டர், ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி 1000 அடி 1000 ஃபீட்டுக்கு பார்த்தோம்னா 3.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ 1000 மீட்டர்னா எடுத்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ், 1000 ஃபீட்டில் கால்குலேட் பண்ணோம்னா 3.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் குறைஞ்சிட்டே வரும் மேலே போக போக. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க.
தேசிய பூங்கா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்கணுமே. ஆப்ஷன்ஸில் இருக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, கிர் கிர், கார்பெட்டு, ராந்தம்போர், கங்கா. ஸோ இதை 4 மட்டும் பார்ப்போம். கிர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க் கிர். அதுக்கப்புறம் ராந்தம்பூர் ராஜஸ்தான். ராந்தம்பூர் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, கங்கா. கங்கா எங்கே இருக்கு? மத்திய பிரதேஷ். இந்த நேஷ்னல் பார்க் வந்து நம்ம தனியாக இந்த இமேஜ் நம்ம வந்து தனியாக பார்ப்போம். ராந்தம்பூர் ராஜஸ்தானில் இருக்குது, கிர் குஜராத்தில் இருக்குது, கிர் குஜராத், ராந்தம்பூர், கார்பெட், ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட். ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட், இதுவும் கரெக்ட் தான். ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட். அப்புறம் கங்கா ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க. ஒடிசாவில் இருக்கக்கூடியது பித்தர்கர்ணிகா, சிம்லிபால். ஸோ ஒடிசாவில் 2 நேஷ்னல் பார்க்கு தான் இருக்குது, பித்தர் கனிகா, சிம்லிபால். அப்படின்னா கங்காங்கிறது எங்கே இருக்குது? கங்கா கங்காங்கிறது கண்டி படலி. மத்திய பிரதேசத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கங்கா மத்திய பிரதேஷ். கங்கா மத்திய பிரதேஷ். இந்த 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 நேஷ்னல் பார்க் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோஸில் பார்ப்போம். நேஷ்னல் பார்க்கு, பயோஸ்பியர் ரிசோர்ஸு, உயிர்கோள காப்பகங்கள்லாம். இப்போ இந்த 4 மட்டும் நம்ம பார்த்து ஆன்சர் மேப் பண்ணுவோம். ஸோ கிர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய கரெக்டு. கார்பெட்டு உத்தரகாண்ட் கரெக்டு. ராந்தம்பூர் ராஜஸ்தானு. கங்கா ஒடிசா தப்பு. கங்காங்கிறது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடியது. அதே ஒடிசாவில் இருக்கக்கூடியது, ஒடிசாவில் என்னென்ன இருக்குது? பித்தர் கர்ணிகா, அப்புறம் சிம்லிபால். ஒடிசாவில் இருக்கக்கூடியது பித்தர் கர்ணிகா, சிம்லிபால். இது 2 தான் ஒடிசாவில் இருக்கக்கூடியது. கங்கா வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது. Which of the following waterfalls forms from the river பாம்பார்? ஸோ எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது? பாம்பார்லேருந்து உருவாகக்கூடிய அருவி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாமே அப்படியே சும்மா அப்படியே பார்த்துருவோம், எந்தெந்த ரிவர்லேருந்து உருவாகுது அப்படிங்கிறது மட்டும். மங்கி ஃபால்ஸ் குரங்கு அருவி அப்படிங்கிறது ஆலியார் அப்படிங்கிற ரிவர்லேருந்து உருவாகுது. ஒகேனக்கல் ஃபால்ஸு தெரியும், காவேரி. கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து பாம்பார் ரிவர். ஸோ பாம்பார் ஆறுலேருந்து உருவாக்கக்கூடியது கும்பக்கரை ஃபால்ஸு. குற்றாலம் நமக்கு வந்து சிற்றார் தாமிரபரணியோட ஒரு கிளை நதி தான் சிற்றார். நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம், திருநெல்வேலி படிக்கிறப்போ தாமிரபரணியோட ஒரு கிளை நதி தான் சிற்றாறு. சிற்றாறில் உருவாகக்கூடியது தான் குற்றாலம். அகத்தியர் வாட்டர் ஃபால்ஸு பாபநாசம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தாமிரபரணி ரிவரில் உருவாகக்கூடியது. பாபநாசம் ஃபால்ஸ்னாலும் அகத்தியர் ஃபால்ஸ்னாலும் ஒன்று தான், தாமிரபரணி ரிவரில் உருவாகக்கூடியது. அடுத்து கொடிவேரி டேம் எடுத்திருக்கோம். கொடிவேரி டேம் பவானி ரிவர் லொக்கேட்டட் ஆன் தி பவானி ரிவர். ஸோ பவானி ரிவரில் இருக்கக்கூடிய கொடிவேரி டேம். அடுத்து தலையார் ஃபால்ஸு ப்ராஹிபிட்டட் வாட்டர் ஃபால்ஸ் பை தேனி ஃபாரஸ்ட் ரீசன். இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி. இதை வந்து என்னன்னு சொன்னோம்னா ரேட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் டெயில் எலிவால் அருவி அப்படின்னு சொல்லக்கூடியது
தலையார் ஃபால்ஸு தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. வைகை ரிவரில் வந்து உருவாகுது. இது மஞ்சளார் ஃப்ளோஸ் ஆஸ் மஞ்சளாராக உருவாகுது. ஸோ அந்த அருவி உருவாகி இது வந்து மஞ்சளாரா அப்படியே பாய்கிறது. மஞ்சளாறுங்கிறது வைகை நதியோட ஒரு ட்ரிபியூட்டரி. ஸோ வைகையினுடைய ஒரு துணை ஆறு தான் மஞ்சள் ஆறு. ஸோ தலையாறு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரேட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் ஆறா இது வந்து ஃப்ளோ ஆகுது. மஞ்சள் ஆறு அப்படிங்கிறது ட்ரிபியூட்டரி ஆஃப் வைகை ரிவருடைய ஒரு கிளை. கிளியூர் ஃபால்ஸ். கிளியூர் அப்படிங்கிறது சேர்வராயன் ஹில்ஸில் இருக்கக்கூடியது. பெரியாறு ரிவரில் உருவாகக்கூடியதான் கிளியூர் ஃபால்ஸு. அடுத்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். ஆகாய கங்கைங்கிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. இது வந்து ஃபார்ம்டு பை ஐயாறு ரிவர். ஐயாறு இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பேரருவி. ஸோ ஆகாய கங்கைனா பேரருவி அப்படின்னு சொல்கிறோம். ஐயாறு ரிவரில் வந்து உருவாக்கக்கூடியது. ஐயாறு ரிவர்னால உருவாக்கக்கூடியது ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டில் கூட நீர்வீழ்ச்சி மட்டும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒகேனக்கல் வந்து தருமபுரியில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கல்யாண தீர்த்தம், அப்புறம் குற்றாலம், தேனியில் கும்பக்கரை சுருளி வாட்டர் ஃபால்ஸு, நாமக்கல் ஆகாய கங்கை, நீலகிரி கேத்தரின் பைக்காரா, சேலம் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸு, விருதுநகர் ஐயனார், கோயம்புத்தூரில் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம், திருப்பூர் திருமூர்த்தி, மதுரையில் குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை வட்டப்பாறை. 4 கன்னியாகுமரி. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு பாம்பாரில் உருவாகக்கூடிய பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வரக்கூடியது கும்பக்கரை அருவி. அணுசக்தி பற்றி சரியான வாக்கியங்கள் எவை? ஸோ which of the following statements are true about nuclear power? ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பற்றி பார்ப்போம். நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் இந்தியா, அதாவது 3%. ஸோ இந்தியாவுடைய 5வது மூலம் தான் எலக்ட்ரிசிட்டிக்கான 5வது மூலம் தான் நியூக்ளியர் எனர்ஜி. மொத்தம் 3% வந்து எலக்ட்ரிசிட்டி இதுலேருந்து கிடைக்கிது. 3%னா எவ்வளோனா 6780 மெகாவாட், கிட்டத்தட்ட 7000 மெகாவாட் வந்து அணுசக்தியிலேருந்து வருது. டோட்டலாக 7 பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்தியாவில் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வித் 7 பவர் பிளான்ட்டில் இருக்குது. ஸோ அந்த 7 பவர் பிளான்ட் பார்த்தோம்னா காரக்பூர், ஸோ அதாவது காக்ரபார் குஜராத், கல்பாக்கம் தமிழ்நாடு தெரியும், நரோரா உத்தரப்பிரதேஷ், கைகா கர்நாடகா, ராஜஸ்தான், தாராப்பூர் மகாராஷ்டிரா, கூடங்குளம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் தான் 2 இருக்குது, கல்பாக்கம், கூடங்குளம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எது பார்த்தோம்னா தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் 1969 1969 அமைக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தாராப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் பிளான்ட். ஸோ தோரியம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பிளான்ட் வந்து பாவனி அப்படின்னு சொல்லக்கூடியது. கல்பாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க, அது பாவனி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பிளான்ட் வில் பி என்டையர்லி இண்டிஜினியஸ். ஸோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அண்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ உலகத்திலே ஃபஸ்ட்டு தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் பிளான்ட்டு. த எக்ஸ்பெரிமெண்டல் தோரியம் பிளான்ட் காமினி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கல்பாக்கம். ஸோ கல்பாக்கத்தில் ஆல்ரெடி தோரியம் பேஸ்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தோரியம் பிளான்ட் காமினி வந்து கல்பாக்கத்தில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ இவங்க இயர் மட்டும் நம்ம பார்த்தப்போம் இந்த பவர் ஸ்டேஷனுக்கான. ஃபஸ்ட்டு வந்து தாராப்பூர் 1969 மகாராஷ்டிரா, காக்ராபார் குஜராத் 93, கல்பாக்கம் 84, தமிழ்நாட்டில் வந்து கல்பாக்கம் 84, அப்போ கூடங்குளம் 2013, கல்பாக்கம் 84, கூடங்குளம் 2013, நரோரா உத்தரப்பிரதேஷ் 91, கைகா கர்நாடகா 2000, கைகா கர்நாடகா கைகா கர்நாடகா 2000, ராஜஸ்தான் 73, ஸோ தாராப்பூர்
69. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள். ஸோ இட் இஸ் ஜென்ரேட்டட் மெயின்லி ஃப்ரம் மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம். கரெக்ட். ஸோ யுரேனியம் மற்றும் தோரியத்திலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆர் ஃபியூஷன். ஸோ அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. கரெக்ட். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது. தப்பு. கல்பாக்கத்தில் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1984. கல்பாக்கம் 1984. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தாராப்பூர் 1969 தான். ஸோ அப்போ இந்த இது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 1 and 2 தான் சரி. அடுத்து, which of the following biosphere resource is not located in தமிழ்நாடு? கீழ்கொண்டு தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 உயிர்கோள பெட்டகம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. நீலகிரி, அகத்தியமலை, கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இது 3 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகம். நீலகிரி, அகத்தியமலை, கல்ஃப் ஆஃப் மன்னார். அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடியது சேஷச்சலம் ஆந்திர பிரதேசில். சுந்தர்பன் வந்து வெஸ்ட் பெங்காலில். சிம்லிபால் ஒரிசா. ஸோ இதெல்லாம் வந்து நேஷ்னல் பார்க்காகவும் இருக்குது, உயிர்கோள பெட்டகமாகவும் இருக்குது. சிம்லிபால் ஒரிசா. அமர்கண்டாக் ஜார்க்கண்ட். பச்சைமார்கி மத்திய பிரதேசில். பன்னா பச்சைமார்கி ரெண்டுமே மத்திய பிரதேஷ் தான். பிபி பன்னா பச்சைமார்கி மத்திய பிரதேஷ். அடுத்து அச்சனக்மார் இது சத்தீஸ்கர். இது பார்டரில் கொடுத்துருக்காங்க. அச்சனக்மார். ஸோ இப்போ மத்திய பிரதேசில் சத்தீஸ்கர் வருமா? அச்சனக்மார் கரெக்டாக பார்டரெலாம் மார்க் ஆகியிருக்கு. சரி, நம்ம அதை பார்ப்போம். நோக்ரக் மேகாலயா. ஸோ நோக்ரக் மேகாலயா. அசாம் வந்து மனஸ். திப்ரு சாய்கோவா அசாம். ஸோ அசாமில் 2. திப்ரு சாய்கோவா மனாஸ். இது ரெண்டும் அசாமில் இருக்கக்கூடியது. அருணாச்சல பிரதேசில் திகாங் அருணாச்சல பிரதேஷ். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். நானதா தேவியா நானடா தேவி உத்தரகாண்ட். கோல்டு டெசர்ட் இமாச்சல் பிரதேஷ். ரான் ஆஃப் கட்ச் குஜராத். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட் நிக்கோபார். இதில் தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 3 தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கல்ஃப் ஆஃப் மன்னார், அகத்தியமலை. இது 3 தமிழ்நாட்டில் இருக்குது. நந்தா தேவி வந்து தமிழ்நாட்டில் இல்லை. நந்தா தேவி எங்கே இருக்குது? உத்தரகாண்ட். நந்தா தேவி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகம். நந்தா தேவி உத்தரகாண்ட். அடுத்து மசகான் டாக் ஷிப்யார்ட். ஸோ மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம். மசகான் கப்பல் கட்டும் தளம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஷிப்ஸ் கப்பல் கட்டும் தளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் பார்த்தோன்னா கொச்சின் ஷிப்யார்டு. தமிழ்நாட்டில் டெப்மா ஷிப்யார்ட். TEBMA டெப்மா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்த படித்ததில் இது ஞாபகம் வச்சுப்போம். டெப்மா ஷிப்யார்டு. ஆந்திர பிரதேசில் இந்துஸ்தான். ஸோ கேரளாவில் கொச்சின், ஆந்திர பிரதேசில் இந்துஸ்தான். வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் பார்த்தோம்னா கார்டன் ரீச். அப்புறம் ஹூக்லி ரிவர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கார்டன் ரீச் ஷிப்யார்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. கார்டன் ரீச். கோவாவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் இந்தியா அது தேவையில்ல. மண்டோவி ட்ரை டாக்ஸ். அப்புறம் டிம்லோ இதெல்லாம் கோவாவில் இருக்கக்கூடியது. மகாராஷ்டிரா விச் மீன்ஸ் மும்பையில் மசகான் டாக்ஸ். பார்த்தீங்களா, மசகான் டாக் எங்கே இருக்குது? மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்றது வந்து பாரதி ஷிப்யார்ட், பாரதி சாஃப்ட் ரெண்டும். அப்புறம் மசகான். இது 3 மகாராஷ்டிராவில் இருக்குது. குஜராத்தில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஷிப்யார்ட் அல்காக், ஆஸ்டோன், ஏபிஜி, லார்சன் அண்ட் டர்போ, எல்என்டி குஜராத்தில் இருக்குது. அப்புறம் அசீரா விபுல், மாடஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதெல்லாம் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடியது.
தமிழ்நாடு இருக்கக்கூடியது தெப்மா. தெப்மா. ஸோ மசகான் டாக் அப்படிங்கிறது மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம். பொம்திலா பாஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் பொமிடிலா. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம். பொமிடிலா. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம். ஸோ மொத்தம் பொமிடிலா கணவாய் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்களா? பொம்டிலா இங்கே இருக்கு பாருங்க. பொம்டிலா எங்கே இருக்கு? அருணாச்சல பிரதேஷ், ஏபி. இது வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் தான் பொம்டிலா. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாஸ் பார்த்தோம்னா திகாங் பாஸும் அருணாச்சல் பிரதேஷ் தான். ஸோ இத்தனை பாசம் எல்லாமே அருணாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது. பொம்திலா அருணாச்சல் பிரதேஷ், திகாங் பாஸும் அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து இது வந்து என்னது? சங்கன், குஞ்சவாங், யோக்யா, இது திபேர். திபேர். ஸோ இது எல்லாமே அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய கணவாய். பொம்டிலா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய். ஆத்ம நிர்பார் பாரத் ஸோ அப்படின்னு அழைக்கப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஸோ இதுக்காக 5 பில்லர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்கானமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம், டெமோக்ராஃபி, டிமாண்ட். ஸோ அதெல்லாம் வந்து 5 பில்லர்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, சுயசார்பு தற்சார்பு இந்தியா தான் ஆத்ம நிர்பார் பாரத். யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2021 எங்கே நடந்தது? ஸோ 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? 2021 கேட்குறாங்க. ஸோ 2021ங்கிறது கிளாஸ்கோவில் நடந்தது. 2022 ஷாம் இ ஷேக் எகிப்தில் நடந்திருக்கு. 22, 23 துபாய் யுஏஇல. ஸோ மொத்தம் 21 தான் நம்ம கொஸ்டின் கேட்டுருக்காங்க கிளாஸ்கோவில். 22 ஷாம் இ ஷேக் எகிப்து, 23 துபாய் யுஏஇல நடந்திருக்கு. ஸோ 2021 கிளாஸ்கோ. பீகாக் டிக்ளேர் தி நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா இன் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மயில். மயில் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது 1950, லோட்டஸும் 1950, பீகாக் 1963. ஸோ மயில் 1963. அடுத்து 10 வருஷம் கழிச்சு டைகர் 1973. ரிவர் கேஞ்சஸ் கங்கா வந்து 2008. அடுத்து 2010 ஹெலிபேண்ட்டு. அதே 2010 ரிவர் டால்ஃபின். ஹெலிபேண்ட்டு ரிவர் டால்ஃபின் ரெண்டும் 2010. லாக்டோபேசிலஸ் 2012. ஸோ அது வந்து பாக்டீரியா. லாக்டோபேசிலஸ் 2012. மேங்கோ 1950. ஸோ 1950 லோட்டஸ், பேனியன் ட்ரீ, அப்புறம் மேங்கோ. இது 3 1950. 63 பீகாக்கு. 10 வருஷம் கழிச்சு 73 டைகரு. 2008 ரிவர் கேஞ்சஸ். 2010 எலிபேண்ட்டு, அப்புறம் ரிவர் டால்ஃபின் ரெண்டும். லாக்டோபேசிலஸ் 2012. கிங் கோப்ரா. கிங் கோப்ராவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான இயர் கொடுக்கல. நமக்கு மயில் தான் கேட்டிருக்காங்க. மயில் வந்து 63. One among the following cricketers authored the book Straight from the Heart and Autobiography. ஸோ இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை அப்படிங்கிற புக்கை எழுதிய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதயத்திலிருந்து நேராக அப்படிங்கிற ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் யார்? கபில் தேவ். கபில் தேவுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். இந்த இயர் 30th anniversary will be celebrated by which of the following? 2022ஆம் ஆண்டில் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது? ஸோ இந்தியா சார்க்கா, இந்தியா ஏசியானா, இல்லை இந்தியா ஹூவா? இது எந்த ரிலேஷன் வந்து 30வது ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணப்பட்டது 2022 அப்படின்னு பார்த்தோம்னா இயர் 2022
year 2022 marked 30th anniversary of ASEAN India Dialogue Relations. ஸோ ASEAN அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரிலேஷன் தான் 30 வருஷம் முடிஞ்சிருக்கு 2022. ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. 2022ங்கிறது ஏசியன் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசியன் அப்படிங்கிறது 8 ஆகஸ்ட் 1967 5 நாடுகள் சேர்ந்து உருவாக்கியது. ஸோ 5 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸு, சிங்கப்பூர், தாய்லாந்து இவங்கெல்லாம் வந்து சவுத் ஈஸ்ட் நேஷன். நமக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இங்கே சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது 8 ஆகஸ்ட் 1967. இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸு, சிங்கப்பூர், தாய்லாந்து இவங்க வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது ஜகார்த்தா, இந்தோனேசியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதனுடைய மோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 விஷன் 1 ஐடென்டிட்டி 1 கம்யூனிட்டி. ஸோ இது வந்து பாருங்கள் ஜிஎஸ்டி மாதிரியே இருக்குது. 1 நேஷன் 1 டேக்ஸு 1 மார்க்கெட். அதே மாதிரி ஏசியனுடைய மோட்டோ வந்து 1 விஷன் 1 ஐடென்டிட்டி 1 கம்யூனிட்டி. ஸோ 30வது ஆனிவர்சரி யாருக்கு? இந்தியா ஏசியனுக்கு. தி சவுத் இந்தியா பீப்புள்ஸ் அசோசியேஷன் லேட்டர் கேம் டு பி நோன் ஆஸ் தி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது அது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது பலமுறை படிச்சிருக்கோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி. த ஆல்டர்னேட் நேம் ஃபார் காட் பார்ட்டிக்கல், கடவுள் துகளின் மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இக்ஸ் போசான் அப்படிங்கிறது எலமெண்ட்ரி பார்ட்டிகல் அக்கின் டு எலக்ட்ரான்ஸ் ஆர் குவாக்ஸ். ஸோ எலக்ட்ரான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ரி பார்ட்டிகல் தான் இக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லுவோம். பிளேஸ் குரூசியல் ரோல் இன் இம்பார்ட்டிங் மாஸ் டு அதர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், நிறைய கொடுக்கக்கூடியது. பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவருடைய பேர் வச்சுட்டாங்க ஹிக்ஸ் போசான். என்ன ப்ரொப்போஸ் பண்ண? ஹிக்ஸ் ஃபீல்டு அண்ட் அசோசியேட்டட் ஹிக்ஸ் போசான் இன் 1960s வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் பீட்டர் ஹிக்ஸ். ஸோ காட் பார்ட்டிகல் அப்படிங்கிறது ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து லைக் எலக்ட்ரான் மாதிரி இருக்கும். ஸோ அகேன் எலக்ட்ரான். அடுத்து வன மகோத்சவம் அப்படிங்கிறது வன மகோத்சவம். ஸோ ஃபெஸ்டிவல் இது வந்து ஒரு வன மகோத்சவம் அப்படிங்கிறது 1950 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்டு ஃபாரஸ்ட்டை பற்றி இம்பார்ட்டன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ண ஃபெஸ்டிவல் தான் வன மகோத்சவ் 1950. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர் இந்த ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலையோட முதல் வாரத்தில் செலிப்ரேட் பண்ணப்படும். டு ப்ரொடெக்டிங் ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வன மகோத்சவம் அப்படிங்கிற திருவிழா. மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது இதனுடன் எதோட தொடர்புடையது? மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல்ஸ் ஃப்ரம் தி ஒரிஜினல் பிளேஸ் த்ரூ த லிம்ஃபேட்டிக் ஆர் பிளட் ஸ்ட்ரீம் டு அதர் பாடி பார்ட்ஸ். ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது நிணநீர் அல்லது ரத்தம் வழியாக மற்ற உறுப்புகளுக்கு கேன்சர் செல் பரவக்கூடியதாக தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மோஸ்ட் ஃபியர்ட் ப்ராப்பர்ட்டி டு மேலிக்னன்ட் டியூமர்ஸ். ஸோ அந்த மேலிக்னன்ட் சொல்லக்கூடிய அந்த டியூமர்ஸ் கட்டிகள் வருவதற்கு இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது மேலிக்னன்ட் டியூமரோட ரிலேட் ஆகியிருக்கக்கூடியது. பவர் ஹவுஸ் ஆஃப் செல் ஆர் ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் என்னன்னு சொல்கிறோம். செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு செல்லின் ஆற்றல் மையம். இது வந்து டைனி ஆர்கனல்ஸ் இன்சைட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய உறுப்பு இன்வால்வ் இன் ரிலீஸிங் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட்டிலேருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம். இந்த ப்ராசஸ் இஸ் நோன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல் சுவாசித்தல் அதன் மூலமாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு. டேஷ் ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றிருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 கொடுத்துருக்காங்க நமக்கு ஆப்ஷனில். வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கி, புரோட்டோசோவா. ஸோ இதில் பார்த்தோம்னா வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாருங்கள், வைரஸில் செல்லு வந்து கிடையாது. ஸோ செல்லு கிடையாது, மற்ற எல்லாத்துலேயுமே செல்லு வந்து இருக்குது. வைரஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் செல் வந்து இருக்குது. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா either டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ இருக்கும், இல்லையா ஆர்என்ஏ இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் வைரஸில். பட் இது மற்ற மூணுலேயுமே வந்து டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ரிபோசோம், அதே மாதிரி வைரஸில் ரிபோசோம் வந்து கிடையாது. ஆப்ஷன் ரிபோசோம் அப்படிங்கிறது ஆப்ஷன். பாக்டீரியாவில் 70 years ரிபோசோம், ஃபங்கியில் 8 years, புரோட்டோசோவாலும் 8 years
ரிபோசோம். ஸோ இப்போ வந்து எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இது வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டும் இருந்ததுன்னா அது வந்து உயிரோட இருக்கும். ஏன்னா செல்லு இருந்தால் உயிரோட இருக்கும், செல்லு இல்லை இப்போ உயிர் அற்றது. இது வந்து என்ன பண்ணும், ஹோஸ்ட் செல் இன்னொரு செல்லு மேலே போய் உட்காந்து இது வந்து உயிர் வாழும். ஸோ உயிர் உள்ளது அப்புறம் உயிரற்ற பண்பை வெளிப்பற்றக்கூடியது வைரஸ் தான். உயிர் உள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை அற்றவை வைரஸ். அடுத்து there are 18 elements in modern periodic table. Among them dash are naturally occurring elements. நவீன தனிமவரிசை அட்டவணையில் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் டேஷ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகிறது 94ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவீன ஆவர்த்தன விதி அப்படிங்கிறது தன்மைகளுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் அதனுடைய அணு எண்ணின் அடிப்படையில் ஆவர்த்தன பண்பை பொறுத்திருக்கும். ஸோ அணு எண் அடிப்படையில் அட்டவணைப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதில் தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வெர்டிகலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடியது தான் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா மொத்தம் 18 தொகுதி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தொகுதி கார உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கார மண் உலோகம். அடுத்து 3 to 12 இடைநிலை உலோகம். அந்த 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியது இடைநிலை உலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 13 போரான், 14 கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன், 16 ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு இன்னொன்று பேர் சால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன், 17 ஹாலஜன் அல்லது உப்பி நீக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது, 18 அரிய வாயு அல்லது மந்த வாயு நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 18வது. ஸோ ஏன்னா வந்து இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகியிருக்கும். ஸோ 288 அப்படின்னு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் அமைப்பு ஃபில் ஆகியிருக்கும். மேற்கொண்டு எலக்ட்ரானை எடுத்துக்காது, அதே சமயம் எலக்ட்ரானையும் கொடுக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி நியூட்ரலாக இருக்கக்கூடியது தான் மந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மொத்தம் 18 தொகுதிகள். ஃபஸ்ட்டு கார உலோகம், ரெண்டாவது கார மண் உலோகம், 3 to 12 இடைநிலை, 13 போரான், 14 கார்பன், 15 நைட்ரஜன், 16 ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன், 17 ஹாலஜன் அல்லது உப்பினிகள்னு சொல்லக்கூடியது, 18 அரிய வாயு அல்லது மந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது காம்பவுண்ட் யூஸ்டு டு கிளீன் அயன் டெபாசிட்ஸ் ஆன் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ காம்பவுண்ட் யூஸ்டு டு கிளீன் அயன் டெபாசிட்ஸ், குவார்ட்ஸ் படிகத்தின் மேலுள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ நம்ம வந்து இது வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் வந்து தான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டையிங் ப்ராசஸ். ஸோ டையிங் ப்ராசஸ்னால் கலர் ஏற்றுறதுக்கும், அப்புறம் யூஸ்ட் இன் ரிமூவிங் ரஸ்ட்னா துரு. ஸோ அந்த துருவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. மார்பிள் ஸ்கல்ப்சர்ஸ் டு மேக் இட் சைன். ஸோ பளபளக்காகிறதுக்கு, மார்பிளை பளபளப்பாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மேனுஃபேக்சர் ஆஃப் டை, ப்ளீச்சஸ், ரிமூவிங் ஃபுட் அண்ட் இங்க் ஸ்டெயின்ஸ், கரைகளை நீக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஆக்சாலிக் ஆசிட். டெவலப்பிங் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமுக்கு அப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டு ரிமூவ் கால்சியம் டெபாசிட். ஸோ கால்சியம் டெபாசிட் ரிமூவ் பண்ணுவோம், யூஸ் ஆகக்கூடியது ஆக்சாலிக் ஆசிட் தான். ஆக்சாலிக் அமிலம் குவார்ட்ஸ் படிகத்தின் மேலுள்ள இரும்பு படிவுகளை அப்படின்னா ரஸ்ட் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகக்கூடியது ஆக்சாலிக் ஆசிட். அடுத்து இன்னும் மீதி இருக்கக்கூடிய 2 ஆசிடை பார்த்துருப்போம். நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடுங்கிறது அம்மோனியம் நைட்ரேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறம் பிளாஸ்டிக் டை, ஃபெர்டிலைசர் உரம் தயாரிப்பில் யூஸ் ஆகக்கூடியது நைட்ரிக் ஆசிட். அதே மாதிரி மேக்கிங் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஸோ வெடி மருந்துகள், வெடிபொருட்கள் தயாரிக்க யூஸ் ஆகுது நைட்ரிக் ஆசிட். அப்புறம் லிக்யூட் ஃபியூவல்டு ராக்கெட்ஸ் ஆஸ் அண்ட் ஆக்சிடைசர், ராக்கெட்டில் ஆக்சிடைசராக யூஸ் ஆகுது. பியூர் ஃபார்ம் இட்ஸ் யூஸ்ட் இன் ரிமூவல் ஆஃப் தி வார்ட், யூஸ்ட் ஆஸ் கெமிக்கல் டோப்பிங் ஏஜென்ட் இன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. கெமிக்கல் டோப்பிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமானது அமோனியம் நைட்ரேட் மேனுஃபேக்சர் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்க யூஸ் ஆகுது. ராக்கெட்டில் லிக்விட் ஃபியூவல்டு ராக்கெட்டில் ஆக்சிடைசராக யூஸ் ஆகுது நைட்ரிக் ஆசிட். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH ட்வைஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்கெங்கே யூஸ் ஆகுது? சீவேஜ் ட்ரீட்மெண்ட், கிளாரிஃபையிங் ஏஜென்ட் ஆர் ஃப்ளோக்லண்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் யூஸ் ஆகுது. பேப்பர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் pH மாடிஃபையர் டியூ டு இட்ஸ் பேசிட்டி, அதனுடைய காரத்தன்மை. அப்படின்னா OH எத்தனை OH எலமெண்ட் இருக்கோ அப்படின்னா அதனுடைய காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ pH மாடிஃபையராக யூஸ் ஆகுது. மெனி பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. பெஸ்டிசைடு, ஏர் கேர் ப்ராடக்ட், இந்த மேட்சர் ஆஃப் எபோனைட், ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். ஸோ ரூட் கனால் பல்லு
அந்த வேர் சிகிச்சையில் யூஸ் ஆகுது. வேர் சிகிச்சையில் கேவிட்டிஸ் ஃபில் பண்ண யூஸ் ஆகுது. யூஸ் டு ஃபில் தி கேவிட்டிஸ் இன் ஹியூமன் டீத். வேர் சிகிச்சையில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் டு ஃபில் கேவிட்டிஸ் ஃபில் பண்ண யூஸ் ஆகக்கூடியது. லெதர் இண்டஸ்ட்ரியில் டு செப்பரேட் ஃபர் ஆர் ஏர். ஸோ அந்த தோல்லேருந்து ஏர் முடியை ரிமூவ் பண்ண லெதர் இண்டஸ்ட்ரி யூஸ் ஆகுது. பேப்பர் இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் ஆகுது. ஸோ அமோனியா தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பெஸ்டிசைடு ஏர் கேர் ப்ராடக்ட் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. ரூட் கெனால் ப்ரொசீஜர்ஸில் கேவிட்டிஸ் ஃபில் பண்ண யூஸ் ஆகுது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு யூஸ் ஆகுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்புறம் பிஹெச் மாடிஃபையர், ஏன்னா இது வந்து பேஸ். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அப்படிங்கிறது டிட்டர்ஜென்ட் அண்ட் சோப் தயாரிக்க யூஸ் ஆகக்கூடியது. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு டிட்டர்ஜென்ட் அண்ட் சோப் தயாரிக்க யூஸ் ஆகுது. அப்புறம் ப்ளீச் தயாரிக்க யூஸ் ஆகுது. ட்ரைன் கிளீனர்ஸு, ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் வாட்டர் பை முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ மெட்டல்ஸ்லேருந்து வாட்டர் ரிமூவ் பண்ண, அதாவது ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் வாட்டர், தண்ணியில் இருக்கக்கூடிய தண்ணியை க்ளீன் பண்ண யூஸ் ஆகுது. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டு ப்ரிவென்ட் பாக்டீரியா அண்ட் மோல்ட் க்ரோத். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உணவு பதப்படுத்திகளில் யூஸ் ஆகுது. அப்புறம் கேனிங் யூஸ்ட் இன் பேப்பர் மேக்கிங் அண்ட் பேப்பர் ரீசைக்ளிங்கில் யூஸ் ஆகுது. ஸோ மெயினாக டிட்டர்ஜென்ட் அண்ட் சோப்பு தயாரிக்க யூஸ் ஆகக்கூடியது தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து வந்து பார்த்தோம்னா த கேஸ் யூஸ்ட் இன் மியூசியம்ஸ் டு ப்ரொடெக்ட் மோனுமெண்ட்ஸ். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய வாயு நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. அதுதான் நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய வாயு. அடுத்து பாருங்க, டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன்ட் மிஷன் ஆஃப் நாசா டு கோ டு த மூன். ஸோ நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. ஸோ இதில் வந்து 2 இருக்குது, அப்போலோ 8 அப்போலோ 11 ரெண்டுமே பார்க்கணும். அப்போலோ 8ங்கிறது 1968 லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மிஷன் டு டேக் ஹியூமன்ஸ் டு த மூன் அண்ட் பேக். ஸோ மூணுக்கு ஹியூமனை கொண்டு போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடும். ஸோ க்ரூ டிட் நாட் லேண்ட் ஆன் த மூன் சர்ஃபேஸ். ஸோ இது நிலம் அங்கே இருக்குன்னா அதில் ராக்கெட்டில் போகிறவங்க மூணில் வந்து லேண்ட் ஆக மாட்டாங்க, அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. ஸோ ஃப்ளைட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரோலூட் டு அ லூனார் லேண்டிங், டெஸ்டிங் த ஃப்ளைட் ட்ரெஜெக்டரி அண்ட் ஆப்ரேஷன்ஸ், கெட்டிங் தேர் அண்ட் பேக்கா. ஸோ அவங்களுடைய ட்ரெஜெக்டரி பாதையை செக் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. மொத்தம் 3 பேர், ஃப்ராங்க் போர்மன், ஜேம்ஸ் ஏ லோவல், வில்லியம் ஆண்டர்ஸ், இவங்க 3 பேரும் போயிருப்பாங்க அப்போலோ 8ல். ஸோ அப்போலோ 8ங்கிறது 3 போயிருக்கும், ஆனால் 3ல் லேண்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. அடுத்து அப்போலோ 11 1969 போனது. ஜூலை 20, 1969 அப்போலோ 11. ஸோ இதில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் முதல் ஃபுட் ஸ்டெப்பு வச்சிருப்பார். நிலாவில் காலடி எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இதுக்கு முன்னாடி அப்போலோ 8ல் போன 3 பேரும் நிலாவை சுற்றி இப்படி வந்திருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்டம் முதலில் நிலவுக்கு அனுப்பியதுன்னா அப்போலோ 8, முதலில் நிலவில் கால் பதித்ததுன்னா அப்போலோ 11 நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்போலோ 11ல் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து போயிருப்பார். Calculate the correct reading. If the main scale reading of vernier caliber is 8 cm and vernier coincidence is 4, positive zero error is 0.05 cm. ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா, அதாவது இப்போ 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா அளக்கும்போது 5.05 சென்டிமீட்டர் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூ வேணும்னா இந்த 0.05 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கரெக்ட் ரீடிங் வேணும்னா மெயின் ஸ்கேல் எவ்வளோ 8 சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு அதனுடைய 0.01 சென்டிமீட்டருங்கிறது லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்சி லீஸ்ட் கவுண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ 8 ப்ளஸ்ஸு அது கூட 4 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர், அதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும், இந்த 0.05 மைனஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி பண்ணோம்னா 7.99 சென்டிமீட்டர். அதுதான் நமக்கு வந்து ஒரிஜினல் ரீடிங் 7.99 சென்டிமீட்டர். இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட். ஸோ சில இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம்னா லென்த்துக்கு மீட்டரு, டைமுக்கு செகண்ட்ஸு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து மோல், ஸோ பருப்பொருளுக்கு வந்து மோல், கரண்ட்டுக்கு ஆம்பியர், டெம்பரேச்சர் கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் வந்து டிகிரி கிடையாது, டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். லூமினஸ் இன்டென்சிட்டி, ஸோ கேண்டிலா, லூமினஸ்னால் ஒளிச்செறிவு, லைட்டோட இன்டென்சிட்டி கேண்டிலா. மாசு கிலோகிராம், ஃபோர்ஸு நியூட்டன், ப்ரெஷர் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸு பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷர் அழுத்தம், அதை தான் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி, ஒர்க்கு, ஹீட் இதெல்லாம் ஜூலில் சொல்லுவோம். ஸோ எனர்ஜி, ஒர்க்கு, ஹீட் எல்லாமே ஜூலில். பவர், ரேடியன்ட், ஃப்ளக்ஸு, வாட். பவர் ரேடியன்ட், ஃப்ளக்ஸு, வாட்டுன்னு சொல்லுவோம். ஏரியா ஸ்கொயர் மீட்டர், வால்யூம்னா கியூப் மீட்டர்.
ஸோ நம்ம கேட்டிருக்கக்கூடியது ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ப்ரெஷர்னா பாஸ்கல். ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து டோட்டலாக ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதோட 75 ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ரிமைனிங் வந்து ஆப்டி இருக்கும். ஆப்டி நம்பர் தனியாக பார்த்துப்போம். நம்ம ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு வேறு எந்த வீடியோஸ் வேணும், எந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்கான வீடியோஸும் நான் மேக் பண்ணி போடுறேன். உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.